மித்த இடங்களில் பேசுகிறது எனக்கு ரொம்ப எளிமையான ஈஸியான வேலை. ஆனால் புத்தக திருவிழா பேசும்போது ரொம்ப கவனமாக ரொம்ப கையாண்டு பேசணும். அதே நேரத்தில் நீங்களும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கீங்க. ஏன்னா இப்போல்லாம் யூடியூப்பில் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்போம். அதை யாரும் பாராட்டி சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒத்த வார்த்தை தவறு விட்டுருப்போம். மதுரை முத்து உளறி தள்ளியதை பார்த்தீர்களா அப்படின்னு அதுக்கு ஒரு யூடியூப் போடுவான். அதுக்காகத்தான் இப்போ நாங்கள் ஏன்னா எப்போவுமே குறைகளை சொல்கிறதுக்குண்டே ஒரு குழு இருப்போம். இந்த மேடை மாணவர்களுக்கான அதே போல் வாசிப்பாளர்களுக்கு ஒரு அழகான மேடை. இது மாதிரி ஒரு எல்லா ஊர்லேயும் சென்னை மாநகரத்தில் நடக்குது, மதுரையில் நடக்குது. சிவகங்கை மட்டும் மருது சகோதரர்களுக்காக மட்டும் சொல்லாமல், வேலு நாச்சியாருக்காக மட்டும் சொல்லாமல், ஒரு நல்ல அறிஞர் பெருமை. இப்போ வரும்போது கூட ஐயா எனக்கு ஒரு புகைப்படம் ஒன்று கொடுத்தாங்க. அவரே வரைஞ்சி கணியன் பூங்குன்றனார். உண்மையிலே ஐநா சபையில் அந்த வாசலில் நுழைவாயிலில் ஒரு வாசகம் எழுதணும். அது எந்த மதத்தையும் எந்த ஜாதியும் சேராமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி அழகான வாசகமாக இருக்கணும். ஒரு வரியில் இருக்கணும். அது எந்த மொழியில் இருக்குது? 6800க்கு மேற்பட்ட மொழிகள் உலகத்தில் இருக்குது சார். அந்த எந்த மொழியில் அந்த வாசகம் எழுதி போடலாம் ஐநா சபை வாசல் அப்படின்னு சொல்லி, யாதும் ஊரே யாவரும் கேள்வியும் சொல்லி சிவகங்கைக்காரர் கவிஞன் பூங்குன்றனார் எழுதிய வாசகம் தான் ஐநா சபையே அலங்கரிச்சிருக்குன்னா அதை விட ஒரு பெருமையான விஷயம் எதுவும் கிடையாது. அப்படி பல்வேறு பெருமைகளுக்கு பெயர் போன இந்த சிவகங்கையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு. ரொம்ப ஏன் அது மியூசிக் வருதுன்னே? மியூசிக் எதுக்கு வருது? ஆடியோவில் அங்கே வருதா, வெளியே வருதா? நான் யாரும் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். அதுக்கு ஆமாம் ஆமாம், இது ரொம்ப அவசியம். ஏன்னா எங்களுக்கு ஒரு படவெடுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த படவெடுப்பு வெளியே தெரியக்கூடாது, கை கால் நடுக்கும் தெரியக்கூடாதுன்ற கதை அந்த போடியத்தில் நின்று பேசுகிறது. நீங்கள் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெட்ட என் கால் நடுங்கிறது. ஒரு நாளும் அங்கே போய் விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு நடுங்குவோம். அதுக்காக சொல்கிறேன். நல்ல அழகான பெருமக்கள் கல்வியாளர்கள்லாம் உட்காந்து ரசிக்கிறீங்க. ஏன்னா காற்றுக்கு படிக்க தெரியாது, அது கூட புத்தகத்தை திருப்புகிறது அப்படின்வாங்க ஒரு கவிஞர். ஆஹா, நீங்கள் வெடிகுண்டு ஒவ்வொரு சுகிசும் சொல்லுவார். வெடிகுண்டு ஒவ்வொரு ஏரியாவிலும் வெடிக்கும், ஆனால் புத்தகத்தில் மட்டும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் வெடிக்கும், ஒரு சிந்தனையை கொண்டு வரும். கடலைப்பருப்பு வாங்கி நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் கடலைப்பருப்பு கொறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர்களுக்கு எழுத்தை குறிக்கிறது தான் இன்றைக்கி பெரிய பெரிய சாதனையாளராக வந்திருக்கேன் அப்படின்றக்கலாம். நிறைய விஷயம் சொல்வோம். வரலாறு படிப்பது, இறந்து போன மூதாதையர்கள் முன்னோர்கள் அந்த வரலாறு படைத்தவரோடு பேசுவதற்கு சமம் பண்ணுவான். மனிதர்களை நண்பராக்கி கொள்வதை விட நீ புத்தகங்களை நண்பராக்கி கொண்டால் நீ பெரிய ஆளாக வரலாம். ஒரு பணக்காரன் பேசினால் நீ பணக்காரனாக முடியாது. ஒரு கவிஞனிடத்தில் பேசினால் நீ கவிஞனாக முடியாது. ஆனால் ஒரு புத்தகத்தோடு பேசினால் நீ நிச்சயமாக ஒரு கவிஞனாக ஒரு அறிஞனாக வளர முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, இவன் அறிஞன் கவிஞன்றே போயிட்டுருக்கானே என்ன சொல்லியிருக்கோம், தினம் தினம் மகிழ்ச்சின்னு தான் தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இது மாதிரி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக திருவிழா சிவகங்கை மாவட்டத்தில் பிரம்மாண்டமாக நடக்கணும். இப்பையும் அதே அளவுக்கு அழகாக நேர்த்தியாக கொண்டு சென்றிருக்காங்க. பெரிய பாராட்டு. ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது தான் இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த இடம் போதாது, இந்த மக்கள் போதான்னு சொல்லி இந்த மைதானமே நம்பி வழிகிற ஒரு 10,000-15,000 மக்களோடு இந்த சிவகங்கை புத்தக திருவிழா கொண்டாடும் போது தான் அந்த புத்தக திருவிழாவுக்கும் நம்ம கல்வியும் அதிகமாக வந்திருக்கின்ற அர்த்தம். இப்போ நான் இந்த இடத்துக்கு எதுக்கு வரணும்? அது என்ன, தினம் தினம் மகிழ்ச்சி. அது எப்படி சொல்கிறாங்கல்ல சார், சிரிச்சா இதே நோயே வராது சார். நிறையா இப்போ டாக்டர் சொக்கலிங்கம் இதே நிபுணர், இதே அறுவை சிகிச்சை நிபுணர் சொல்கிறார் சார். என்ன சொல்ல தெரியுமா? என்ன சார் இப்படி ஹார்ட் அட்டாக் வருது, சின்ன சின்ன வயசில் வருது, பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் நோயோடு பிறக்குது, என்ன சார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறார். அடிக்கடி அவர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சொல்கிற ஒரே விஷயம், மகிழ்ச்சியாக மட்டும் இருங்கள், தினம் தினம் சந்தோஷமாக இருங்கள், உங்களுக்கு நோயே வரான்னு சொல்லி நான் சொல்லலைங்க, மிகப்பெரிய இதய அறுவை சிகிச்சை நிபுணர் சொல்லியிருக்கார். இப்படி உங்களை கைதட்டாமல் இருக்க சொல்லி அவர் சொல்லலை. ஒரு மனுஷன் நான் ஒரு நகைச்சுவாக பேசக்கூடிய ஆளு ஒரு சொக்கலிங்கத்தை தேடி போய் அவர் தான் படிச்சுட்டு சொல்கிறேனே தினம் தினம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அதை அப்புறம் பார்த்துக்குருவோம், டக்குன்னு டயத்துக்கு முடிங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு என்ன ஒரு விறுவிறுப்பு இருக்கும். அதனால் இந்த புன்னகை சார். சார் உலகத்திலே கோடீஸ்வரர் எங்கே இருக்கான்றீங்க? அமெரிக்காவிலையா, நெதர்லாந்துலையா? இங்கே இருக்காங்க பாருங்க, இவங்க தான் கோடீஸ்வரர். இந்த இன்னைக்கு உள்ள இந்த பண உளைச்சல் மன உளைச்சல ஒரு மனுஷனுக்கு சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது பார்த்தீங்களா, அவன் தாங்க கோடீஸ்வரர். உலக அதிசயம் என்ன தெரியுமா? நைட்டு படுத்து காலையில் எந்திரிச்சா தான் கன்ஃபார்ம். அப்படி இருக்கு. 98 வயசில் செத்து போயிருப்பார். போய் விசாரிப்பாங்க, சாகுற வயசாங்க இது அப்படின்பான். இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, வருவாமா? இப்படிலாம் இருக்கு.
ஆனால் உண்மையிலேயே இதான் சார் கோடீஸ்வரன் இருக்கிற இடம் தான். காரணம் பணத்தை வச்சிருக்கும் போகிறோம் எவ்வளோ ரூபா நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கும், அத்தனை பணம் ஒட்டுதா, கடைசியில் இறந்த பின்னாடி என்ன ஒட்டு தெரியுமா, ₹1 தான் ஒட்டுது அவன் நெத்தியில். யார் ₹1 தனியாக சிரிச்சதாரு? என்னங்க ஏங்க நெத்தியில் ஓட்டுறக்கெல்லாம் சிரிக்கிறீங்க, ஜோக்குக்கு சிரிக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன தலைப்பு பார்த்தீங்களா, தினம் தினம் மகிழ்ச்சின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ₹1 நெத்தியில் விட்டால் என்ன சொல்லணும், பாவம் அப்படின்னு சொல்லணும். ஐயோ அடுத்த ₹1 எப்போ ஒட்ட போகிறாங்க எப்படின்னா எப்படி இருக்கும். அதே போல் தாய் குலங்கள் ஒரு புத்தக திருவிழாவில், ஒரு அரசு விழாவில் இத்தனை பெண்கள் வந்து உட்காரும் போதான், ஏன்னா 2000 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறார்கள். பெரியவன் கூட இருந்தவன் அப்படின்னக்கூடாது. வெறும் 65 ஆண்டுகளாக தான் பெண்கள் படிக்கிறாங்க. ஆனால் மார்க் யார் எடுக்கிறா பார்த்தீங்களா? ஏன்னா ரொம்ப படிச்சுட்டா கேள்வி வைப்பான்னு சொல்லி இவன் படிக்கவே விடலை. ஆம்பளை போய் வெண்டிக்க குழம்பு போயிடி அப்படின்னு இப்படியே ஓட்டியிருக்கான். ஆனால் அவங்ககிட்ட எவ்வளோ ஆற்றல் இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், பெண்களை ரொம்ப பாராட்டணும். நான் 2 நாள் 3 நாள் கடுமையான பசியில் வந்து உட்காந்துருப்பேன் சார், சாப்பிட போகிறதுக்கு ரெடியாக உட்காந்துருப்பேன். வாய் எடுத்து வைக்கிறப்ப அந்த அம்மா சொல்ல, வீட்டுக்கார அம்மா அதை கேட்டுட்டு அவனுக்கு 3 நாளைக்கு பசிக்காது சார். வாய் ஆசையோடு எடுத்து பசியோடு வைக்க போவேன், மனைவி சொல்லு சாப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு. என்னத்தை கேட்க போகிறாலோ எதை கேட்க போகிறாலோ வகுத்தால போய் உடனே ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிடுவேன். பார்த்தீங்களா, இதுதான் சொல்கிறேன். அதனால் உங்கள்கிட்ட பவர்ஃபுல்லான பேச்சு உங்கள்கிட்ட இருக்கு. இது தினம் தினம் மகிழ்ச்சி கிடையாது. அவரையும் கொஞ்ச நேரம் தூங்க விடலாம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்க. நான் ஓடி ஓடி களைத்த மனிதன், தூங்க கூட விட மாட்டாங்களே சிலரும். நல்லா கொரட்டை ஓடி தூங்கிட்டு இருக்காருங்க வீட்டுக்காரு, நடிச்சாம 1:30 மணிக்கு எழுப்பு, ஏங்க எந்திரிங்க, ஐயோ என்னங்க பிடிச்சி பதறி கீழே விழுந்து கட்டிலோடு எந்திரிச்சு வெளியே வந்து என்னாச்சு, இந்தாங்க தூக்க மாத்திரை போடாமல் படுத்துட்டீங்க கூறுவட்ட மனுஷா. செருப்பை கழுத்தி அவன் தலையில் அவனே அடிச்சிருக்கான். சனியம் முடிச்சவளே, தூங்குறதே பெரிய விஷயம், இப்படி எழுப்பி இது ரொம்ப முக்கியமாடி. இப்படிலாம் நடக்கும் சார். உண்மையிலேயே சொல்கிறேன், இது என்ன சார், ஒரு லைப்ரரியில் போய் ஒரு புத்தக விழாவில் போய் என்ன தினம் தினம் மகிழ்ச்சி, புத்தகம் வாசிப்பது எப்படி, புத்தகத்தை நேசிப்பது எப்படின்ல போட தலைப்பு சொல்கிறேன். தினந்தோறும் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் மூளை செலவை. என்னைக்காவது உங்கள் மனசை காரை சர்வீஸுக்கு வரீங்க, 2 வீலரை சர்வீஸுக்கு வரீங்க, ஏன்னா அதெல்லாம் எந்திரமா, அடிக்கடி சர்வீஸ் பண்ணாட்டி ஆயில் போடாட்டி கெட்டு போயிடும். மனுஷனும் ஒரு எந்திரம் தான். என்னைக்காவது சர்வீஸுக்கு விட்டுருக்கீங்களா? உங்களை சர்வீஸுக்கு விடுறதான் ஒரு நாள் உட்காந்து நல்ல அழகாக கஞ்சத்தரம் இல்லாமல் சிரிப்பது தான் மனிதனை சர்வீஸ்க்கு விடுவது. புரிஞ்சுக்கிட்டீங்க? இவன் கைதட்டாட்டி அடுத்த பாயிண்ட்டு போக மாட்டான், தெரிஞ்சு போச்சு. அதனால் ரெடியாரி அவன் அந்த இழுத்து முடிக்கும் போது தட்டிடு, ரைட்டு போகும்போது பேப்பரை பேப்பரை அப்படிலாம் ஒன்று. இதுதான் ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னு கைது. கெஞ்சி கதறி காலில் விழ முடியுமா? அன்னபாரதெல்லாம் இங்கே என்ன, அன்னைக்கெல்லாம் ஒரு மேடையில் வசனம் பேசணுன்னே கைதிட்டு பின்னிட்டாங்க. என்னடா அப்படி வசனம் பேசணும் எல்லாம் கைதிட்டாயின்னு பார்த்தா அந்த பிள்ளை ஏறி கைதிட்டுங்கன்னு சொல்லியிருக்கு. அதுதான் வசனமே. நான் மிரண்டு விட்டேன், அப்படி என்னடா டைலாக்னு சொல்லி. அது மாதிரிலாம் நடக்கும். விலை மதிப்பு இல்லாத சார். தினம் தினம் மகிழ்ச்சி ஏன்னு சொன்னேன் தெரியுமா? இந்த இடம், இன்னைக்கு இந்த இடம், இந்த நாள், பக்கத்தில் இருக்க இந்த நபர், இந்த நேரம் மகிழ்ச்சின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் நகர்த்துங்க. அதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எது இருக்க முடியாது சார். அப்போ என்ன ஆகுது, நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள். பார்த்தீங்களா, டேப் ரெக்கார்டு, பழைய டேப் ரெக்கார்டு பார்த்துருக்கீங்களா? இந்த பேனாவில் சுற்றுவோம், ரிவர்ஸ் பட்டன் ஓடாமல். அந்த டேப் ரெக்கார்டில் 3 பட்டன் ரொம்ப முக்கியமான பட்டன். முதல் பட்டன் ரிவைண்ட் பட்டன் அழுத்தினா கரகரன்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்வர்டு பட்டன் அழுத்தினா கரகரன்னு ஒரு சத்தம் வரும். என்ன அழுத்தம்? பார்வர்டுன்றது வருங்காலம், ரிவைண்ட் பட்டன் எதிர்காலம். ரெண்டும் அழுத்தும் போது சத்தம் தான் வரும், இசை வராது. ஆனால் ப்ளே பட்டன், நடுவில் உள்ள பட்டன் தான் நிகழ்காலம். அதை அழுத்துங்க, அழகான பாடல் வரும். அது மாதிரி நிகழ்காலத்தில் வாழப்பழங்க அப்படின்றது தான் இப்போ நாங்கள் வந்தது. நீங்களும் அழகாக கோர்வையாக வந்து அமர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு விழா எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு இதான் நேர்த்தியான விழா, ரொம்ப பிரமாதம். நான் கூட சிவகங்கை ரொம்ப இந்த நகரத்துக்குள்ளே பேசலை, கிராம பகுதியில் பேசியிருக்கிறேன். எப்படி ரசிக்க போகிறாங்களோன்னு பயந்துட்டு வந்தேன். ஆனால் ஒரு 7 பேர் மட்டும் நிறுத்தாமல் கைதிட்டே இருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? அவங்களுக்கு நான் ஜிபேயில் 150 ரூபா போட்டு விட்ருக்கேன். அதுக்காக நான் வாங்கலை சம்பளத்து பூரா ஜிபேயில் போட்டுட்டு போக முடியுமா? அதனால் எல்லாரும் போட்டது மாதிரி நினச்சிக்கிட்டு கைதட்டி ரொம்ப அழகு. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச அறிவு சார்ந்த நிகழ்வுகளில் இன்றைக்கி மக்கள் கலந்துக்கிறது ரொம்ப குறைவு. நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை சார். நல்ல செய்தியை சொல்லுவாங்க, நல்ல தகவலை சொல்லுவாங்க. 15 பேர் தான் பார்த்துருப்பேன். யாருன்னு கேட்டால் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க 15 பேர். ஆனால் இன்றைக்கி யூடியூப்பில் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்ன தெரியுமா? நெகட்டிவாக பேசுகிற ஆளுகளும் எதிர்மறை எண்ணங்களோடு பேசுகிறவருக்கு தான்
1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோ பண்ணுற போது சமுதாயம் வேறு திசையை நோக்கி போகுது. இளைஞர்கள் அதைத்தான் விரும்பி பார்க்குறாங்கன்ற காலகட்டத்தை மாற்றி சிவகங்கையில் இத்தனை இளைஞர்கள் இத்தனை பெண்கள் ஒரு புத்தக திருவிழாவை அலங்கரிச்சிருக்கிறதுக்கு உங்கள் அத்தனை பேருக்கு நான் தலைவணங்கி வாழ்த்து சொல்லி நன்றி சொல்கிறேன். அதுவும் குழந்தையோடு கூட்டு வரணும். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க மதியம்லாம் உட்காந்து படிச்சிருப்பாங்க போல. நீங்கள் மேலிருந்து கீழாக படிக்கும்போது கீழிருந்து மேலாக போகிறீர்கள். நல்ல விஷயம் பார்த்தீங்களா. அது மாதிரி தான் எழுத்தை நீங்கள் வாசிக்கக்கூடாது, சுவாசிக்க வேண்டும். இதே இது அவங்க சொன்னால் கைதிட்டு இருப்பீங்க. அதுக்கு நாம் கருப்பு கலர் சேலையை கட்டிட்டு வர முடியுமா? இவ்வளோதான் என்னால். கோர்ட்டுக்கு அவ்வளோதான் மரியாதை இருக்கட்டும். இதுதான் சார் வேணும். நாங்கள் அடிக்கடி கேட்குறது சார், ஒரு காலத்தில் இந்த மகிழ்ச்சி இப்போ கிடையாது தெரியுமா? நம்ம தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் வாய்ப்பு கிடையாது, வசதி கிடையாது. மாற்று உடை இருக்காது நம்ம தாத்தனுக்கு. அப்படியே உடை இருந்தாலும் அதில் 10 பைசா இருக்காது. ஆனால் அவனை மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தால் எவனும் கிடையாது. வசதிகளே கிடையாது சார், மகிழ்ச்சி அதிகமாக இருந்துச்சு. எப்படி வெத்தலை வாக்க போட்டு திண்ணையில் உட்காந்து சிரிச்சாருன்னா பக்கத்தூர் வரை இங்கே எப்படி இருந்துச்சு அந்த காலத்து சிரிப்பு. மாடுகள்லாம் பிடிக்கிட்டு வரைக்கும் முன்னுக்கு இருந்த கடாப்பில் காணாம சிரிச்ச சிரிப்பில் அதுவும் தெரிச்சு வெளியே விழுந்துடும். இதாங்க சிரிப்பு. ஏதாவது வசதி இருந்துச்சாங்க, படுத்தோடனே 10 நிமிஷம் தூக்கம் வரும் சார். ஐயா என்ன ரொம்ப லேட்டாக வரீங்க? ஐயா டாக்டர் ஜோக்கு முடிஞ்சனே, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வரேன், உட்காருங்க பின்னாடி உட்காருங்க. பார்த்தீங்களா, அவர் ஒரு ஆள் தான் வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எங்கள் ஊரை பக்கம் பட்டிமன்றம் போட்டோம்னா ஒரே ஒரு கிளவி அலப்புற பண்ணிடு அந்த ஊருக்குள்ளே. வாங்கடி வாங்கடி பட்டிமன்றம் போட்டுருவாங்கன்னு வந்து தெருவே அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு தூங்குற அந்த கிளவியாக தான் இருக்கும். இதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கும். ஆனால் மகிழ்ச்சி வேணும் சார். இன்னொன்று மகிழ்ச்சியாக இருங்க சரிங்கன்னே சொல்கிறீங்களே சார், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள். சொல்கிறேன். நீங்கள் ஒரு கல்யாண மண்டபத்தை விட்டு ஒருத்தர் வெளியே வரேன் சார், தன்னுடைய 2500 செருப்பு காணாமல் போச்சு. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், செருப்பை கிடையாது அந்த பாயிண்ட்டை. 2500 செருப்பு காணாமல் போச்சு, கதறிட்டான். என்னையா பெரிய களவாணி போய் குடும்பமாக இருக்குது, ஏன்னா செருப்பை கூட கலான்ட்டு போவான். அது 2 7ஆம் நம்பருக்கு 1 9ஆம் நம்பர் கலவான்ட்டு போயிருக்கான். களவான்றாது திருப்தியாக கலவான்றான இருட்டில் அப்புண்டு திட்ட இவனுக்கு பாதிப்பு இல்லை, அவனுக்கு பாதிப்பு இல்லை சார். திட்டனால இவனுக்கு இதயத்துக்கு தான் பாதிப்பு. இந்த இடம் தான் முக்கியமான இடம். அவர் எதை பற்றியும் கவலை, எந்த இடமா இருந்தால் எனக்கு என்னையா, நான் என் இடத்த தேடி போகிறேன்னு சொல்லி அவங்க இடம் இருக்கட்டும். சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன் சார். கல்யாண மண்டபத்துட்டு வெளியே வரான், 2500 செருப்பை காணான், திட்டலை கோவப்படலை. இவனுக்கு தான் 95 வயசு. ஒத்த வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? அதை சொல்லித்தான் தொலையடான்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், ஒரே வார்த்தை. என்ன சொன்னேன் தெரியுமா? இவனுடைய டைலாக் தான் நம்மளுக்கு 95 வயசு. உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது அப்படின்னு சேராட்டை பிடிச்சிட்டு ஐம்பாட்டு போயிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? என்ன உட்காருங்கண்ணே, வேறு பாயிண்ட் மாத்திர உட்காருங்க. ஏன்னா அவர் ஜோடி இருக்கா என்னன்னு போய் தேடி போய் பார்க்க போகிறார். இப்போ அவர் ஜோடி செருப்பே அவருக்கு நான் வருது, ஆத்தாடி நம்ம தேவை அடிச்சுட்டு போயிடுவானோ அப்படி. இப்படியே நான் நாவுப்படுத்தி உண்மையிலே அன்றைக்கி கல்யாண மண்டபத்துட்டு வெளியே வந்து செருப்பை போடுறேன். அங்கேருந்து ஒருத்தர் ஹலோ ஹலோ, அது நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா. ஏன் செருப்பா உங்கதா? அப்போ போட்டு போங்க பாரியா. ஏன் செருப்பா அவன் எப்படியா அரை மணி நேரமாக பார்த்தே வச்சிருக்கேன் சார். இன்னொருத்தர் ரொம்ப சலிச்சிட்டான். என்னங்க பெரிய கல்யாணம் சார், 1800 இருக்கு சார், பலண்டு முன்னும் செருப்பு சார். என்னாச்சுண்ணே? யாரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கண்ணே. ஜோஷோ அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்புறம் தான் என் செருப்பை தான் போட்டு வந்தேன். இன்னொருத்தன் செருப்புக்கு எவ்வளோ வகுத்துருச்சு பார்த்தீங்களா சார்? இன்னொன்று இதெல்லாம் என்னன்னா அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் ரசிக்கணும் சார். சார் காற்று நுழைய முடியாத இடங்களும் கூட உண்டு, ஆனால் நகைச்சுவை இல்லாத இடம் கிடையாது. அதுக்கு தான் எனக்கு தினம் மகிழ்ச்சி இருந்தால் போதும் சார். என்ன செய்ய போகிறோம் பாருங்களா? பிறப்பு இறப்பு இடையில ஒரு சின்ன கேப்பு. 40 வருஷம் வாழ போகிறோமோ 50 வருஷம். இன்னும் சொல்ல போனால் அதுவும் கிடையாது. தூக்கத்தில் பாதியை கழிக்கிறோம், பணியில் ட்ராவலில் எல்லாம், அது செல்ஃபோனில் எல்லாம் கழிச்சது போல் நம்மளுக்கு நிம்மதியாக சேர்றது 2.5 வருஷம் கூட கிடையாது. உருப்படியாக மனுஷன் வாழ்கிறது. அந்த 2.5 வருஷமும் கோபத்திலையும் போராமையிலையும் ஒருத்தனை. ஏன்னா அடிக்கடி நீங்கள் டென்ஷன் ஆவீங்களாமேன்னு தான் கேட்டேன். ரொம்ப கேட்கல. என்ன சார் அடிக்கடி டென்ஷன் ஆவீங்க? அவன் வச்சுனது அவன் நம்பர் கூட அப்படின்னு ஐசோலப்படுத்திட்டான். டென்ஷன் ஆகின்னு கேட்டுக்கு டென்ஷன் ஆகிறேன் சார். அவனை என்ன சார் நம்ம செய்ய முடியும் சார்? சுருக்கமாக சொல்கிறேன், இந்த தினம் மகிழ்ச்சியில் ஒரே விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலை என்றால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க. எல்லாம் கிளம்புங்க வீட்டுக்கு, அவ்வளோதான். அதுக்காக மனுஷன் விடிய பேச முடியும்? ஏன் சொல்கிறேன்னா, டாக்டர் எல்லாம் சொல்ல, சில டாக்டர் அப்படி இருக்காங்க. டாக்டர் போய் ஒருத்தர் உட்காடுறான், கேளுங்க, ரொம்ப முக்கியமானது.
டாக்டர்கிட்ட உட்காந்தோன்னே அவர் எதுவும் கேட்கல. மெதுவாக கையை தூக்குங்க அப்படின்னார். போதும் போதும், ஃபேனில் தட்டப்போது கீழே இறக்குங்க, காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ளே மடக்குங்க, முதுகை காட்டுங்க, சட்டையை கழுத்துங்க, நாக்கு நீட்டுங்க, பல்லை காட்டுங்க, பல்லை விளக்குங்க, வாயை மூடுங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கார். சொல்லிவிட்டு 40 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யுது அப்படின்னாரு. அவன் என் பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கேன், 3ஆம் தேதி வாங்க பத்திரிக்கை கொண்டு வந்தேன்னா சட்டை கிழிச்சு போட்டு ஓடிட்டா டாக்டர். ஏயா என்னன்னு ஒரு விவஸ்தை வேணாமா சார்? எதாவது நீட்டு கை நீட்டு மூக்கு நீட்டுனா என்ன? முதல்ல பத்திரிக்கை நீட்டிருக்கோம்ல. அவன் எல்லா பக்கம் டென்ஷன் சார். அதனால தான் சொல்கிறேன். இன்னொன்று, என் நண்பர் கதையெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்கள் சிரிச்சு போடுவீங்க. அதுக்குதான் சொல்கிறதில்ல உங்கள்கிட்ட. அடிவயத்தில் சும்மா சுறுசுறுன்னு இருக்குன்ட்டு சார். போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கேன். டாக்டர் அடிவயத்தில் சுருக்குன்னு இருக்கான். குப்பரைக்கு போட்டு 36 தையல், நெஞ்சில் ஆரம்பித்து தொட்டை வரைக்கும் 36 தையலை போட்டு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு ஒரு லாடஞ்சம்பில் தண்ணியை கொடுத்துருக்காரு. இதை குடிங்க. டாக்டர் இப்போ தானே இத்தனை தையல் போட்டீங்க, எதுக்கு இவ்வளோ தண்ணியை கொடுக்குறீங்க? குடிங்க, எங்கேயாவது ஒழுகுதான் பாப்பா. அவன் அடுத்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான். பார்த்தீங்களா சார்? இதுதான் சார் சொல்கிறேன். சார் மருத்துவத்தில் சொல்கிறாங்க, உளவியலில் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆயுள் காலம் நீடிக்கணும்னா 2 மட்டும் வாழ்க்கையில் சேர்த்துக்குங்க. அது என்னது? மெல்லிசான இசை கேளுங்க. மனம் இருக்கும்போது, டென்ஷன் இருக்கும்போது மகிழ்ச்சி கிடைக்கும். இன்னொன்று, ஒரு நகைச்சுவை கேட்டு உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சரிங்க எடுங்க. என்ன எடுங்க, 1/2 மணி நேரம் கழிச்சு பார்ப்பார். அவர் படம் தான் இருக்கும். ஏன்னா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புவார். பாருங்க சார், நேற்று ஸ்பீச்சு. ஓ என்னங்க ஸ்பீச்சு, உங்கள் முகம் தான் இருக்குது. சாரி சார், செல்ஃபியை மாற்றாம விட்டேன். ஆச்சரியமாக இருக்குது. அன்னைக்கு என்கிட்ட ஒரு ஆள் செல்ஃபி எடுக்கிறோம் தான் சொன்னார், செருப்பு எடுத்துகிட்டு போயிட்டார். அது மாதிரி தினம் இது நீ வாங்க சார், நன்றி. செருப்புக்கு ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா சார்? ரொம்ப இன்ன வரைக்கும் செருப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலே இந்த புத்தகத்தில் என்ன செய்யும்? அன்னை தெரசா எப்படி உருவானாங்க சார்? ஒத்த புத்தகம் படிக்கல சார். தன்னுடைய ரயில் பயணத்தில் படித்த ஒரே ஒரு வாசகம் தான் அன்னை தெரசாவை உருவாக்குச்சு. என்ன படித்தாங்க தெரியுமா? ஒரே வாசகம். இந்த பூமியில் பிறந்ததற்கான கூலி பிறருக்கு சேவை செய்வதுன்னு படித்தாங்க. நம்ம இப்படி இருக்கமே, அப்போ சேவை செஞ்சால் தான் அது சரியாக பொருந்தும் சொல்லி அன்னைக்கு பணியை தொடங்கினாங்க. அப்போ ஒரு மனிதனை ஒரு வார்த்தை அதுவும் கூட கிடையாது, எவ்வளோ மாற்றிருக்கு பாருங்க. மகாத்மா காந்தியை மாற்றினது இதே மாதிரி ஒரு புத்தகம் தான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிஎன் அண்ணாதுரையாக இருந்தவர் எப்படி பேரறிஞர் அண்ணாவாக மாற, கன்னிமாரா நூலத்தில் ஒவ்வொரு புத்தகங்களையும் படித்ததனால் பேரறிஞர் அண்ணாவாக மாறினார். அருமையாக பேசுவார். பேசிக்கிட்டு இருக்கும்போதே நகைச்சுவை. ஒருத்தர் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னார். கரூர்லேருந்து வரேன். எல்லாமே கரூர்லேருந்தாப்பா வரணும். அப்படின்னா கரூர்லேருந்து வர்றோம். எங்கே போகிறீங்க? மேலூர். எல்லாரும் ஒரு காலத்தில் மேலூர் தானே போக போகிறோம். எவ்வளோ நேரம் பேசலாம்னு கேட்பாங்க அந்த காலத்துக்கு. காரணம், அந்த கன்னிமாரா நூலத்தை கரைத்து குடித்ததனால். 5 மணி நேரம் லேட்டாக வருவார். அப்படியே கூட்டம் அப்படியே உட்காந்துரும். வந்து ஆரம்பிப்பார். மாதமோ சித்திரை, மணியோ 10:30, உங்களை தலையு வீழ்ந்தான் எனக்கு நித்திரை, மறக்காதி இனிவேறு எமக்கு முத்திரை. ஏன்னு வாங்க கூட்டம். எதுக்கு ஏன்னு வாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி ஏன்னு தட்டுவீங்கன்னு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இந்த மேடையை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கவனத்தோடு நாங்கள் பேசினோம். ஏன்னா அவ்வளோ பெருமக்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், ஆன்மீகவாதிகள் அழகாக மேடையை கையாண்டார்கள். கிருபானந்த வாரியார் அவர்கள்லாம் மேடையை பேசிக்கிட்டே இருக்கும்போது, செய்திகளாக கேட்கும்போது மனசு சோர்வடைகிறப்ப ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்வார். உடனே கூட்டம் கலகலன்னு சிரிச்சோன்னா மறுபடியும் செய்திக்கு வருவார். அந்த சலிப்பு தெரியாமல் மேடையை பார்த்துக்கிறது. பேசிக்கிட்டு ஒரு குட்டி பையில எழுப்பி கேள்வி வைப்பார், பதில் சொல்லுவாங்க, புத்தமெல்லாம் கொடுப்பார். டே தம்பி, நீ உங்கள் வீட்டில் எத்தனாவது பையன்? அவன் எழுந்திரிச்சு, நான் தான் கடைசி பையன். அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா தான் முடிவுன்னு உட்காரு அப்படின்வார். அவனுக்கு ஒரு திருக்குறள் கொடுக்குன்னு ஓடி போயிடுவான். ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு மேடைக்கு வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க, பரிசெல்லாம் கொடுப்பார். ஐயா, நான் ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிச்சிக்க. அந்த மளிகை கடையில் என்ன படம் மாட்டலாம்? விநாயகர் படம் மாட்டலாமா? முருகன் படம் மாட்டலாமா? நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத, போயிட்டு வா அப்படின்ட்டார். அவன் கடையை வித்துட்டு இழந்த பழையாவரம் பக்கம் போயிட்டான். ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இப்போ நான் ஏதாவது பேப்பர் வச்சுருக்கேன்னா எதுவும் கிடையாது. நீங்கள் ரசித்ததுனாலும் கைதட்டினதுனாலும் என்னால் பேச முடியுது. அப்போ ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதம்மா, அதான் விஷயம். அதே போல் அன்னபாரதி விட்டாலும் 1 மணி நேரம் பேசக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் அவங்களுக்கு காலையில் வெண்டிக்காய் குழம்பு வைக்க வேண்டியிருக்கனால
தன்னுடைய ஸ்பீச்சை கொஞ்சம் மினிமமாக வச்சுக்கிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்களா, சபை உட்கார்ந்தது போக நின்று கொண்டே பார்க்கக்கூடிய, இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மரியாதை, சந்தோஷம் கூட. ஆசிரியரை மதிக்க சொல்லி குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா போன ஆண்டுலாம் இந்த வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் பார்த்தா பெஞ்சு மேலேறிட்டு ஆடுறான், வாத்தியாரை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. எவ்வளவு சில பள்ளிக்கூடத்தில், அதுவும் அரசு பள்ளியில் அப்படி ஆயிடுச்சு. உலகத்திலே லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு இளநீரை போன்று தூய்மையான ஒரு வேலை இருக்குன்னா அது ஆசிரியர் வேலை மட்டும்தான். போராமப்படாத வேலையும் ஒன்று தான். தான்ட்ட படித்த பையன் கலெக்டர் ஆகிட்டா, டாக்டர் ஆகிட்டுனா வாத்தியார் பெருமைப்பட. என் பையங்க, என் ஸ்டூடெண்ட்டு எங்கள் ஸ்கூலில் என்னை பேசவே விடான்னு சொல்லி எங்கள் பேராசிரியர், எங்கள் ஸ்கூல் டீச்சர்லாம் சொன்னவங்க, அதே ஸ்கூலில் அதே கல்லூரிக்கு கூட்டு போய் 1.5 மணி நேரம் பேசுங்க முத்து அப்படின்றார். அதே என்னை பேசக்கூடாதுன்னு சொன்னவர். அப்படி பெருமைப்படக்கூடியவர். இந்த இடமும் ஏகப்பட்ட ஸ்டால் இருக்கு, ஏகப்பட்ட நூலகங்கள் இருக்கு. நான் எந்தவித குறிப்பு இல்லாமல் ஒரு 5 மணி நேரம் என்னால் தொடர்ச்சியாக பேச முடியும். அதுக்கு என்ன காரணம்னா, நான் இள வயதில் நிறையா புத்தகங்கள் வாசித்தேன். இன்னும் இருக்குது, ஆனால் இப்போ வாசிப்பதற்கு நேரம் இல்லை, புத்தகங்கள்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ஃப்ளோ கிடைக்கக்கூடியது, தொடர்ச்சியாக பேசுவது. இந்த ஆற்றலாம் எப்போ வரும்னா வாசிக்க வாசிக்க தான். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, கண்டதே தின்றவன் குண்டனாவான், கண்டதே படித்தவன் மேதையாவான்னு சொல்லி கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அதனால் கல்வி சார்ந்த புத்தகங்கள் மட்டும் ஒரு மாணவன் படிக்காமல் பொதுப்படையாக உள்ள நூல்களையும், இலக்கியம், ஆன்மீகம், மருத்துவம், விஞ்ஞானம் சொல்லி எல்லா புத்தகங்களும் படிக்கும்போது தான் கற்பனை திறன். ஆனால் இன்றைக்குள்ள மாணவர்களை ரொம்ப நான் பாராட்டுறேன், நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா, நாங்களாம் 8 கொஸ்டின் கொடுத்து 4க்கு ஆன்சர் எழுதுனா தெரியாது, முழிப்போம். ஆனால் இன்றைக்கெல்லாம் பசங்க 8க்குமே ஆன்சர் எழுதுறான். எங்க அங்கே போய் தாங்க கேட்குறேன், கெமிஸ்ட்ரி அன்னைக்கு பிசிக்ஸ் நினச்சி வந்தேன், 85 மார்க் எடுத்துடுறேன். சிலவனுங்க கொஸ்டின்லேருந்து ஆன்சர் உருவாக்குவேன். சார், 2ஆம் குலத்துங்க சோழன் யார்? 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன். வாத்தியார் மண்டையை சொரிஞ்சிட்டு மதிய வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்காரு. என்னங்க ரைட்டு மாதிரி எழுதிருக்கான். ஒருத்தெல்லாம் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னு சுருட்டிருக்கான். என்னடா சுருக்கம் எழுத சொன்னாங்க. ஒருத்தர் சார் உடனே கூப்பிட்டேன், சார் வேறு கொஸ்டின் இருக்கா? ஏப்பா இதில் எனக்கு ஒன்றுமே ஆன்சர் தெரியலையே, இவனுக்கு தனியாக எடுப்போம். இது ஆற்றல் இல்லை சார். இந்த தினம் தினம் மகிழ்ச்சி எதுக்காக சொன்னேன்னா, மாணவர்களை நியரஸ்ட் ஆன்சர் இருந்தாலே போதும், கரெக்ட் ஆன்சர்லாம் தேவையில்லை. தெரியுமா, 7ம் 7ம் எவ்வளோன்னு தான் கேட்டார். குமார் சொல்லு, 7ம் 7ம் எவ்வளவு? திடீர்னு கேட்டோம்னா அவன் வேர்த்துருச்சு. 7ம் 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 அப்படின்ட்டு போட்டு வேர்த்து விட விட நடுங்கி 7ம் 36 வெரி குட் உட்கார அப்படின்ட்டுருக்கார். பக்கத்தில் உங்களுக்கு வேர்த்துருச்சு. டாக்டர் சார் 7 7ம் 14 தானே, அவன் 36, அதுக்கு வெரி குட்ன்றீங்களே. நேற்று 43ண்ணா, இன்னைக்கு 36, ஓரளவு பக்கத்தில் வந்துட்டேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கரெக்டாக சொல்லுவேன். இப்படி தான் பாராட்ட வேண்டியிருக்க. இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? பூரா குருட்டுமான பாட கொஸ்டியாக இருப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, சார் உள்ளே உட்காந்துருக்காங்க. அவனை பிடிச்சி கேட்குறாரு. போனவன், இந்தியாவின் பிரதமர் யார்? அப்போ அந்த டயத்தில் மேதகு மன்மோகன் சிங் அவர்கள். வெரி குட். வருஷத்தில் எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். வெரி குட். விண்வெளியில் மனிதன் வாழ முடியுமா? விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். வெரி குட், கோ. இதை ஒருத்தன் சாவி துவாரத்தை வழியாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அடுத்து இவன் பிட்டடிக்கிறதுக்கு போய் உட்காந்துன்னே கேட்டிருக்கார். ஓம் பேர் என்ன? உயர் திரு மன்மோகன் சிங் அவர்கள். செருப்பை கழட்டியிருக்காரு காலில் அவனுக்கு தெரியாமலே. உன் வயசு என்ன? 365 நாட்கள். குழம்பியிருக்கார், மூளை மூக்கு வழியாக கசிஞ்சிருக்கு அவருக்கு. நீ எல்லாம் மனுஷன் தானா? விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இதான் சார் இன்னைக்கு பசங்கிட்ட ஏன் பாராட்டன்னா, சார் படித்ததை அப்படியே பேப்பரில் கொண்டு வர்றது பென்ட்ரைவ் மாதிரி யார் வேணாலும் செய்யலாம். குருட்டு மனப்பாடம் பண்ணி நல்ல மார்க் எடுப்பேன், ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருப்பேன், ஒரு வருஷம் கழித்து ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா வெறும் கல்வியல் ஏட்டு சுரக்காய் கறிக்குதான் மாதிரி வெறும் பாடம் மட்டும் இல்லாமல் பொதுப்படையாக படிக்கிறது தான் கற்பனை. சில பேர் பாருங்களேன், கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எழுதுவேன் சார். நாங்களாம் அப்படி எழுதியிருக்கோம். கேள்வி கேட்டிருக்காங்க, அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கான். அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. நேற்று பார்க்குற அந்த வாத்தியார் பஸ் ஸ்டாண்டில் வெள்ளரிப்பிஞ்சி அவரை பார்த்துக்கிட்டு இருக்கார். என்ன சார் எம்ஏ எம்பிடி எம்பிலாம் படிச்சிங்க? ஆமாம் தம்பி, அவங்ககிட்ட படிக்கிறதுக்கு இது பரவாயில்ல தம்பி. அது வாட்டுக்கு 10 கூறு விற்றா கூட நான் பத்திரமா பொழப்ப ஓட்டுவேன். இவங்க கொடுக்குற மிஸ் அநியாயம் பார்ப்போம். ஆச்சரியப்படுத்துவாங்க. சார் நாங்களாம் தமிழ் மீடியம். ஒருத்தெல்லாம் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுனா இது வரைக்கும் அந்த தமிழ் வார்த்தை நாங்கள் தேடுறோம், லொக்கேஷன் போட்டு கண்டுபிடிக்க முடியல.
படித்ததுக்கே எழுதி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை இவ்வளோ தான் கேள்வி, சிம்பிளான கேள்வி. ஆரம்பித்தான் செய்வினை என்றால் என்ன, ஆரம்பித்தான். செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நம் கோடாங்கி சோசியர்களை அழைத்து வந்து நடிச்சாமும் சூடுகாட்டில் உட்காந்து 1 மணிக்கு யாரும் இல்லாதப்ப அக்கம் பக்கத்தில் திரும்பி பார்த்து கொண்டு எலுமிச்சம்பழம் கோழி முட்டை பொம்மை போன்றவற்றை வைத்து லைட்டெல்லாம் ஆஃப் செய்து விட்டு நாம் அந்த செய்வினையை செய்யும்போது நம் உறவினர்கள் துடிதுடித்து சாவதை கண்கூடாக செயற்பாட்டு வினை என்பது அவ்வாறு வைத்து செய்வனியா இன்னொரு கோடாங்கி கூட்டு வந்து எடுத்து விட்டு செயற்பாட்டு வினை. இதெல்லாம் என்ன சார் செய்ய முடியுமா? அந்த வார்த்தையை எங்கேயா பார்க்க முடியுமா சார்? இதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு கேட்குறேன். இது இன்னைக்குள்ள குழந்தைகள் ஆற்றல் பென்ட்ரைவ் மாதிரி அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறலாமல் சுயம்பாக எழுதக்கூடியவன் தான் எதிர்காலத்தில் பெரிய படைப்பாளியாக கற்பனை திறந்தன் மிகுந்தவனாக பெரிய ஆளாக நீங்கள் பார்க்கலாம். யார் வேணாலும் படித்ததை கொண்டு வந்து எழுதலாம். அதுக்காகத்தான் சொல்லு, குழந்தையில சுயம்பாக இருக்க விடுங்கள். குழந்தைய காலையில் எழுப்பும் போது அன்புக்குரிய தாய்மார்களே உற்சாகமான வார்த்தை சொல்லி எழுப்புங்கள். எந்திரிங்க சிவகங்கை கலெக்டர், எந்திரிங்க சொல்லி பாருங்க, அவனுக்கே பயமாயிரும். ஐயோ அம்மா நம்மளை எதிர்பார்க்குறாங்க. சிவகங்கை கமிஷனர் எந்திரிங்க, என்ன இவ்வளோ லேட்டாக தூங்குறீங்க, மணி 7 ஆச்சு அப்படி சொல்லி பாருங்களேன். அவனே தன்னை டியூன் பண்ணிக்கிறான். அப்படியா நீங்கள் எழுப்புறீங்க? நீங்கள் லேட்டாக சீரியல் பார்த்து தூங்கிட்டு அவனை எந்திரி எருமை, அவன் எருமை மாதிரியே தெரிப்பான். படிடா, படித்து என்னத்தை படித்து பொறுமையாக படிப்போம், அதுக்குள்ளே பரிச்சையே முடிஞ்சு போயிடும். ஏன்னா நீ தானே எருமைன்றீங்க. உற்சாகமாக சொல்லி பாருங்கள் சார். அதை எடுத்துகிட்டு வாடான்னு சொல்கிறக்கும் தம்பி அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறக்கும். தமிழில் மட்டும் துன்பம் அப்படின்றதுக்கு 84 துன்பம் இருக்குது. வார்த்தைகள் இருக்கு. அப்படின்னா எவ்வளோ துன்பப்பட்டுருப்பேன் பாருங்க. தமிழ் இதை சொன்னால் தமிழ் அவ்வளோ விஷயம் இருக்குது சார். படிக்க படிக்க அழகாக இருக்கும் தமிழ். நீங்கள் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஓடிடும். ஏன்னா அடுத்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் அந்த தினம் தினம் மகிழ்ச்சி ஆனந்தம்ன்றதுக்காக பேசுறதுக்கு. அப்படி குழந்தைகளை சுயம்பாக இருக்க விடுங்க. பிரமாதமாக நாங்களாம் 1 வேர்டு கொஸ்டினுக்கு 1 வேர்டு தான் எழுதி பழகிருக்கோம். ஆனால் இன்றைக்குள்ள பசங்க இந்த படிப்பாற்றல் மிகுந்த பின்னாடி, நிறையா வாசிப்பு திறன் கூடின பின்னாடி அவன் பார்த்தீங்கன்னா அப்படி பேனா நிறுத்தா சார், இங்க் இருக்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். 1 வேர்டு கொஸ்டின் எல்லாரும் 1 வேர்டு தான் எழுதுவீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பையன் 1 வேர்டு கொஸ்டினுக்கே 16 பக்கம் எழுதிருந்தான். வாத்தியார் எங்கே இருப்பார் நீங்கள் யோசிச்சுங்க. எழுதுறது கேள்வி கேட்டிருந்தாங்க. கஸ்தூரிபாய் குறிப்பு காந்தி மனைன்னு ஓட்டா 1 மார்க்கு அது வாட்டு லம்பா கிடச்சிட்டு போயிடும். ஆனால் அவன் அப்படி செய்யலை. கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். முதல் பாயிண்ட் இது ரொம்ப அகலமான பாய். முதல் பாயிண்ட், இந்த பாய் எடுத்து போய் மெத்தில் வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம், நடு வீட்டில் வச்சு எல்லோரும் தூங்கலாம். மிரண்டிருக்காரு. அடுத்த பக்கத்தை திருப்பி அங்கிட்ட ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். வேர்த்துச்சு அவருக்கு. படப்பட வந்து லஞ்சு சாப்பிட்டு வந்து என்னதான் கடைசியாக சொல்ல வரையான்னு கடைசி பாயிண்ட்டை பார்த்துட்டு 4 லிட்டர் ரத்தம் செஞ்சிருக்காரு சார். என்ன போட்டுக்கேன் தெரியுமா? கஸ்தூரி பாய் வாஜ்பாய் விட பெரியது. சட்டான் சன்னலை உடச்சி தெருவில் ஓட்டியிருக்கார். ஓட்டி கச்சம் கடிச்சார். சார் நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன் சார். சார் கஸ்தூரி பாய்க்கு 15 பக்கமாக தான் எழுதுவாங்க. அவர் அந்த பக்கம் யோ போனை கட் பண்ணியா வகுத்தரிச்சு கலப்பாது, உனக்காவது 15 பக்கம் எழுதியிருக்கேன் பெருமைப்படு, எனக்கு ஒரே வரல குழப்பிருக்காயா. என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லாம் கேள்னு ஓட்டிருக்கான். நான் யார்கிட்ட போயா கேட்பேன், ஏயா வகுத்தரிச்சு கலப்புறேன். பார்த்தீங்களா? அதே போல் ரொம்ப அழகான தருணம் இந்த இடம். இந்த இடம் எனக்கு, அதாவது பொதுவாகவே புத்தகம் இருந்தாலே அங்கே கோயில் இருப்பது போன்று சொன்னாங்கள்ல. எழுத்துக்களை வாசிக்கக்கூடாது, சுவாசிக்க வேண்டும். அதை வாசித்ததை ஆறப்போற்றாமல் நெஞ்சில் ஊறப்போட வேணும் அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த இடம் எனக்கு ஏதோ கோயில் மாதிரி தெரியும். நீங்கள் சிரிப்பதும் புன்னகைப்பதும், ஏன்னா சிரிக்கும் போது மட்டும் பக்கத்தில் யார் இருக்கா, என்ன மதம் என்ன இனம் தெரியாமல் தோலை தட்டி சிரிக்கிற ஒரே ஒரு உணர்வு இதுக்கு மட்டும்தான் சார். சிரிக்கும்போது மட்டும் நீங்கள் குழந்தையா மாறிடுவீங்க. பார்த்தீங்களா? குழந்தையா மாறிடுவீங்க. அவர் பார்க்குறாரு, எனக்கே 4 குழந்தை இருக்குது சார். ஏன் சார்? அது வேறு. குழந்தை தன்மையாக இருப்பது வேறு, குழந்தையோடு இருப்பது வேறு. அழகான விஷயம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா புத்தக திருவிழான்னா ஏதோ ஒரு 100 பேர் வருவாங்க, ஒரு 50 பேர் கேட்பாங்க, ஒரு 25 பேர் போவாங்க. கடைசியில் ஆர்கனைசர் நான் மட்டும் உட்காந்துருப்போம் நினச்சேன். நான் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ திருவிழா மாதிரி. இதுக்கு பேர் தான் புத்தக திருவிழா என்பது. திரும்ப வைக்கலாம். இப்படி மாறணும் சார், இப்படி மாறணும். சினிமா தேட்டர்லையும் டாஸ்மாக்லையும் கூட்டம் கூடுறத என்னைக்கு குறைஞ்சு
இந்த மாதிரி புத்தகம் அறிவு சார்ந்த விழாவில் மக்கள் கூடுறாங்களோ இந்தியா வளமான நாடாகவும் அறிவு சார்ந்த நாடாகவும் மித்தாலோட போட்டியோட எல்லாம் சொல்கிறாங்கல்ல. என்னங்க வெளிநாட்டில் மட்டும் பாருங்கள் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருக்கா, விஞ்ஞானி இருக்கான், தொழிலதிபர் இருக்கான். ஆனால் நம்ம ஊர் வேலை நாடாகவே இருக்கு. யாரை கேட்டாலும் விஞ்ஞானி, வெளிநாட்டு விஞ்ஞானி கண்டுபிடித்திருக்கிறார். என்னன்னா வேடிக்கையாக சொல்லுவாங்க, வெளிநாட்டில் ஒரு பையன் பிறந்தோன்னா அப்பா சொல்லுவாராம் எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். பிறந்தோன்னு ஒரு வீரியமான வார்த்தையை பாருங்கள். உடனே அம்மா அப்படி சொல்லாங்க சயின்டிஸ்ட் பிறந்துட்டான்னு சொல்லுங்க. போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு பையன் பிறந்தோன்னா 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு எடுத்து விட்டு போகிறேன், இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அப்பா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவான். இப்படி அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறது. அதுக்காகத்தான் சொல்கிறேன், எனர்ஜியான வார்த்தை சொல்லுங்கள், பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சில இடங்களில் மட்டும்தான் தொடர்ச்சியாக பேசணும் ஆசை வருது. ஏன்னா இதுக்கடுத்து பட்டிமன்றம் இருக்குது, அவங்களும் பேசணும். அதுக்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை கொஞ்சம் சுருக்குறோம், சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறீங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அடுத்த வருஷம் என்னை கூப்பிட மாட்டீங்க. அதுக்காக ஒரு 15 ஜோக்கு பாக்கெட்டில் வச்சுருக்கேன், பிரமாதமான நகைச்சுவையெல்லாம் வச்சுருக்கிறேன். தேவைப்படுறப்போ சொல்லிக்கிறோம். ஏன்னா எல்லாரும் பேச்சு ஒரே மாதிரி இருந்துடாது, பார்த்தீங்களா? ஒரே மாதிரி இருக்கவும் கூடாது. இந்த சபை வந்து எங்களை உண்மையிலே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. நான் மறுபடியும் ஒரு தடவை அந்த டவுட்டை மட்டும் கேட்டுக்கிறேன். இது திருவிழா மாதிரி ஒரு பல பேர் கூடியிருக்கீங்களே ஒரு புத்தகம் வாசிக்கிற விழாவில். உண்மையிலே சொல்கிறேன், வரும்போது கம்மியாக இருந்தேன், இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது. மனசு விட்டு கேட்கணும்னு நினச்சேன், அப்போயே இப்போ கேட்டுறேன். உண்மையிலே எங்கள் நிகழ்ச்சி ரசிக்கிறதுக்கு தான் அப்படி குழுமி இருக்கீங்களா, இல்லை வீட்டில் ஒரே வெக்கையாக இருக்குன்னு வந்து உட்காந்துருக்கீங்களா? ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் டயத்தை பார்த்துக்கிறேன். அப்படி நடந்துச்சு ஒரு இடத்துல, தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் பட்டிமன்றம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். 10:30 மணிக்கு தீர்ப்பு சொல்ல போகிறேன். என்னண்ணே இவ்வளோதெல்லாம் வந்துட்டு டக்குன்னு முடிக்கிறீங்க, ஒட்டு விடுங்க ஒரு 20 நிமிஷம் அப்படின்னார். மறுபடியும் 20 நிமிஷம் வேர்க்க 12:45. ஆக அன்பு தான் இந்த பார்த்தீங்களா, வம்பில் முடியுது பார்த்தியா? 15 நிமிஷம் பேசுங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் இங்கிட்டு வந்து வரேன். மறுபடியும் ரசிகை தான் முக்கியம், பேசுகிறேன். முடிச்சு டயர்டாகி ஒன்றே ஆளாச்சு. ஆக அன்பா அறிவான்று பார்க்கும்போது அதெல்லாம் காலைல பார்த்துக்குறோம்னே, இன்னொரு 15 நிமிஷம்டார். 15 நிமிஷம் பேசுவோம். என்ன போதும் பஸ் வந்துச்சு வாங்க அப்படின்னு எல்லாம் ஏறி போயிட்டான். அவன் ரொம்ப பஸ்ஸு வருந்தாட்டி கொசுக்கடிக்காக என்னை பேச வச்சுருக்கா சார். எப்படி இடத்துல பேசி தப்பிச்சு வந்திருக்கின்றது உங்களுக்கு. அது மாதிரி வெளிநாட்டு விஞ்ஞானிகளை சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஊர்லேயே ரோல் மாடல் எத்தனை பேரை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கு அன்னதானம்மா, விருந்தோம்பலா, கண் கூட பார்க்குறோம். கேப்டன் மாதிரி ஒரு ஆட்களை நீங்கள் பார்க்க முடியுமா? ஏன் அவரை சொல்ல வேண்டியானே? பக்கத்திலே இருக்காங்க, நிறையா பேரை சொல்லிக்கிறேன். அது மாதிரி முன்னுதாரணம் காட்டுவதற்கு நம்ம நாட்டிலே நிறையா இருக்காங்க. வாடிய வயிறை கண்ட வள்ளலாரை சொல்லுங்கள், பாருங்கள் எவ்வளோ விஷயம். அப்படி அது இங்கே பார்த்தேன். நம்ம அரசு விழாவிலையும் வந்தோடனே அப்படி அந்த மாளிகைக்கு கூட்டு போயிட்டு டீ சாப்பிட்றீங்களா, பச்சி சாப்பிட்றீங்களா, அவங்க வரவேற்று விதம். சில இடங்களில் நாங்கள் கேட்பேன், சார் ஒரு டீ இப்போ என்னத்தை பேசிட்டு உனக்கு டீ பேசுவோம், பேச்சை பார்த்து டீ கொடுக்கலாமா இல்லை பால்டாயில் கொடுக்கலாமா நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்வாங்க. உண்மையிலே ஒரு ஊருக்கு போகிறேன் சார், பேச இறங்க அந்த வீட்டுக்கு போகிறேன், அந்த வீட்டுக்கார வாங்க தம்பி இப்படி தான் நீங்கள் வரும்போதே சாப்பிட்டுட்டு வருவீங்க. அந்த அம்மா ரிசல்ட் சொல்லிடுச்சு சார், அதுக்கடுத்து பேச முடியுமா? சேர் கூட பேசிக்கிட்டு இருக்கோம், கீழே 2 பேர் பேச்சு, சார் அதை கொண்டு வருவோமா, இங்கிட்டு ஒரு ஆள் இதை கொண்டு வருவோம் சார், மூணாவது ஒரு ஆள் அன்னை கொண்டு வந்து அதை கொண்டு வருவோம். நான் சொன்னேன், ஐயனே 5 நிமிஷம் ஆச்சு, ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க. என்னத்தை தான் அப்படி கொண்டு போக போகிறீங்க? இல்லை சார் நம்ம உங்களுக்கு சேர் ஸ்பெஷல் சேர் ஒன்று வேணாம், ஏதாவது பிளாஸ்டிக் சேரை கொண்டு வாங்க சார் அப்படின்ட்டா. ஒரு நாற்காலி சார், மகாத்மா காந்தி முதல்ல இந்தியாவுக்கு வரும்போது உட்காந்துருப்பார் போல, கட்ட அங்கே தூக்கிட்டு வராங்க. எனக்கு சத்தம் கேட்குது. 15 கரப்பாம்பூச்சி எல்லாம் முட்டைப்பூச்சி எல்லாருக்கும் வந்து மேடை டப்புன்னு போட்டால் 2 கால் தெரிச்சு விழிச்சு விடுவேனா, ஏன் 2 கால் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து பேசினேன். 1 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். பின்னாடி சொரிஞ்சார், என்ன அந்த நாற்காலியை கொடுங்க. எதுக்கு சார்? கிளவி ஒன்று செத்து போச்சு. பேச்சை கேட்டால் இல்லை ஆட்டோமேட்டிக்காக தான். அதுக்கு இந்த நாற்காலியை கேட்குறீங்க? எந்த கிளவி செத்தால் இதில் சாத்தி வச்சு அழுவோம். அன்றைக்கி நைட்டு படுத்திருக்கேன், 13 கிழவி என் தூக்கத்தில் வந்து கனவுல வந்து, ஏன்டா ஊதரக்கடுத்த ஊதாரிப்பல என் சேரில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு உன் வயசு என்ன, பக்குவம் என்ன, பாட்டிக்கு ஒரு மரியாதை பேசுகிற அப்படின்ட்டு ஒன்று இன்றைக்கி குறவலை கடிக்க போகிறேன் சொல்லி அந்த அம்மாவுக்கு திதி கொடுத்து மஞ்சள் கலர் சேலை மஞ்சள் கலர் செருப்பு வாங்கி ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்து அந்த ஊர்லேயே திதி கொடுத்துட்டு காலைல 9 மணிக்கு தான் சார் வந்தேன். இதெல்லாம் நடக்கும் இங்கே, அப்படி கிடையாது. வேறு எல்லாத்தையும் கைதட்டுறாங்க. இப்படி நாங்கள் ஏன் பேசிக்கிட்டே இருக்கேன், அந்த அம்மாவெல்லாம் யோசிக்கும். 2 பேரும் காம்பினேஷன் பேசுகிறோம்னு தானே சொன்னார். இவரே பேசிக்கிட்டு இருக்காருன்னா என்னன்னா, உங்களுடைய ரசிப்புக்கு நடுவில் நான் இறங்கி போக முடியல. ஆனால் நீங்கள் கைதட்டுற பார்த்தா காலையில் பால்காரை வரந்தாட்டியும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க போல.
அந்த பாலை வாங்கி எனக்கே ஊற்றிட்டு போக வேண்டியதான். பார்த்துங்க, உண்மையிலே சொல்கிறேன், இப்படி ரசிக்கணும் சார். உண்மையிலே இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பேனா பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கெல்லாம் குறைஞ்சது 110 வயசு. ஏன்னா உடனே ஒரு விஷயத்தை காதில் கேட்டு மூளைக்கு செலுத்து வாயில் 4 செகண்டில் உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு. அப்படியே பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13. பார்த்துக்கு 110 பங்குனி நீங்கள் முடிவனுக்கு என் கையில் கிடையாது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? போதும்ன்ற மனசோடு இருக்க வேணும், தினம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சார். கடைசியாக ஒரே ஒரு முத்தாய்ப்பா, போதும்ன்ற மனசோடு. காலுக்கு செருப்புலேயே வேதனைப்படுற மனுஷன் கிடையாது இந்த நாட்டில். கால் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி என்னைக்காவது கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா? கடவுள் எனக்கு இந்த அளவுக்காவது என்னை படைச்சிங்களே. எது எடுத்தாலும் கடவுள்கிட்ட குறை என்னைத்தான் சோதிக்கிறார். பணமாக வரட்டும், ஏன் உழைப்பு அப்படின்வான். அப்போ மட்டும் கடவுள் எனக்கு 2 ரூபாயை உண்டியில் ஓட்டுட்டு 8,80,000 வரங்க கேட்குறான் சார். ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் சாமி, அந்த இடத்துல புழுக்குலர் வீடு ஒன்று கட்டணும், இறங்கி சப்புன்னு எடுத்துக்காரு, எடுத்துகிட்டு ஓடுறா 2 ரூபாய். அப்படி எவ்வளோடா வர்ற முறை அப்படி கேட்டால் பட்ஜெட்டில் துண்டு விழுதுடா. 2 ரூபா ஓட்டினா 150 ரூபாய் கேளு, ஒரு பச்சி வேணும், ஏதாவது சிலைப்பு வேணும் கேளு. உண்மையிலே சார் இப்படி இருக்கணும் சார். இதுதான் கோயிலில் உட்காந்துருக்க மாதிரி. ஏன்னா இன்னைக்கு கோயிலே 50 ரூபா ஸ்பெஷல் அர்ச்சனை சீட்டு கொடுத்தீங்கன்னா குங்குமம் பூ தருவாங்க. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா முன்னுக்கு கூப்பிடுவார், இப்படி நில்லுங்கோ நேராக பாருங்க. ஒருத்தர் 200 ஒருத்தன் பட்டக்குன்னு கேட்ட ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டார். போங்க பெருமாள் பக்கத்தில் செல்ஃபி எடுத்துக்கங்க. ஒருத்தன் 500 ஒருத்தன் என்ன பெருமாள்கிட்ட கொடுங்க, அவர் எடுத்து கொடுப்பார் செல்ஃபி. ஒருத்தன் 1000 ரூபா கொடுத்தேன் இல்லை திட்டார். ஏன் இங்கேலாம் வரீங்க? சாயந்தரம் ஃபோன் பண்ணால் 5 மணிக்கு பெருமாள் திட்டு வீட்டுக்கு வந்துருப்பில்ல. பார்த்தீங்களா சார்? எல்லாத்திலும் உள்ள வந்துச்சு. இதுதான் சார், இதில் தான் சார் கள்ளங்குடம் இல்லாத விஷயத்தை பார்க்குறேன். உண்மையிலே இப்படி இருக்கணும், இதுதான் நான் விரும்புகிறேன். சொன்னேன் சார், நாங்கள் சித்திரை திருவிழா, மதுரையில் நடந்த சித்திரை திருவிழா 500 ரூபா சைக்கிள் 5 பேர் உட்காந்து நாங்கள் மகிழ்ச்சியாக போயிருக்கோம். 500 ரூபா சைக்கிள், ஹீரோ சைக்கிள், தாத்தா மாமா குழந்தை 5 பேர் உட்காந்து ஐஸ்கிரீம் பாப்கார்ன், எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? 500 ரூபா சைக்கிளில் 5 பேர் சென்றோம். இன்னைக்கு 4,80,000 ரூபா ஒரு 2 வீலர், லைட் இருக்குது, ஹேண்ட்பார் இருக்குது, டேங்க் இருக்குது, உட்கார்றவனுக்கு இடமில்ல. மண்டையை சொரிஞ்சிக்கிட்டே மதிய வரைக்கும் பார்க்குறான், எங்கிட்ட உட்கார்றது. கடைசியில் பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்து ஓட்டி போகிறாங்க. இன்னொரு வண்டி 6,80,000 ரூபா ஓட்டுருவேன், தரையில் உட்காந்துருக்கான். அவர் சம்சார் 3ஆம் மைல் ஏறி அங்கே உட்காந்துருக்கு. உட்காந்துட்டு ஓம்புடி பஸ்ஸில் வர்றவங்கிட்ட பேசிட்டு வருது, எந்த ஊர் வரீங்க? அப்படியா, பொங்கலாக்கு உங்கள் ஊரில் எங்கே ஓம்புரிச்சு அந்த அடைக்காம பாரு கீழே அப்படின்னு. அவன் எட்டி பார்க்குறான், அவன் நடுவில் சென்ட்ரல் சீட் ஆகிட்டான். இந்த அம்மா பிறண்டு விழுந்து இன்னொரு 2 வீலில் போய்கிட்டு இருக்கு. இவன் பார்க்குறான், என்ன ஏன் ஒய்ப் மாதிரி, ஏன் லூசுவா, நான் தான் வண்டி வாங்கியிருக்கான் பாரு கிறுக்க அப்படி வேகமாக புழுதி பறக்க போய் ஒய்ப் அரைக்க முடியா அப்படின்னா அந்த ஏற்றுனது ஏற்றேன்ட்டான். நீயாவது வாடி, நல்லா தான் ஓட்டுறாரு. பார்த்தீங்களா? கடைசியில் பல்சர் வாங்கின அல்சர் வந்து ஹாஸ்பிட்டலில் கிடந்தார் சார். பார்த்தீங்களா? அடுத்த ஆள் கதையை கேட்டால் விழுந்து சிரிக்கிறீங்க. இதான் நம்ம ஊரில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி எவ்வளோ நேரம் வேணாலும் பேசினா ரசிப்பீங்க. அடுத்து பட்டிமன்றத்துக்கு நேரம் ஒதுக்கணும். அப்புறம் நிறையா புத்தகங்களை வாசிப்ப சொன்னோம், நிறையா சிந்திப்பதற்கான விஷயத்தை சொன்னோம். இந்த தினம் மகிழ்ச்சின்னு போட்டிருக்கனால ஒரு 10 நிமிடம் இந்த தொலைக்காட்சியிலையும் சரி இந்த யூடியூப்பில் ஒன்று பேசிடணும். வீட்டுக்கு அதிகமாக உழைக்கிறது ஆண்கள் நாங்கள் தான் சொல்கிறதும் இல்லைங்க, வீடை பக்குவப்படுத்துகிற பெண்களாகிய நாங்கள் தான் சொல்கிறோம். அந்த விவாதம் 15 மில்லியன் வரைக்கும் பார்த்து பாராட்டியிருந்தாங்க. அதே படைப்பு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக கொடுத்துட்டு அப்படியே பட்டிமன்றத்துக்கு நாங்கள் நேரத்தை கொடுத்து அழைத்து வந்து பெருமை சேர்த்துக்கக்கூடிய நம்ம நிர்வாகத்தை சேர்ந்த அத்தனை பெருமையாளருக்கும் கல்வியாளருக்கும் எங்களுடைய கரம் சிறந்த வணக்கத்தை சொல்லி இப்பொழுது அன்னபாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கவங்க ரசிப்பதற்காகவும் ஒரு சின்ன விஷயம். இது காலங்காலமாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, நான் இல்லாட்டி குடும்பம் என்னாகும்? ஆண்கள் உடனே மனைவி நீங்கள் இருக்கட்டும், நீங்கள் வந்து எல்லையை காக்க, ஆனால் பெண்கள் நாங்கள் பிள்ளையை காக்க. நாங்கள் இல்லாட்டி என்னாகும்? ரொம்ப நன்றி. இவ்வளோ பெருவாரான கைதட்டு வரும்ன்றது தெரிஞ்சிருந்தா இந்த பாயிண்ட்டை நான் கடைசியிலே சொல்லியிருப்பேன். எல்லையை காக்க பிள்ளையை காக்கன்ற அங்கே ஒரு ஆள் இருக்கட்டும். அதனால என்னது இல்லை, நீங்கள் சொன்ன ஜோக்கில் மெய் மறந்து இருக்கிறாங்க சார். அவங்க உண்மையிலே அவ்வளோ தூரம் ரசிச்சிருக்கிறாங்க. அப்படிதானே? ரசித்து அவங்க மெய் மறந்து அடுத்ததுக்கு எப்படி வர்றதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அடுத்த பாயிண்ட்டுக்கு எப்படி வருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். இப்போ வந்து உண்மையிலே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு புத்தக திருவிழாவுக்கு ஆண்களை தாண்டி இத்தனை பெண்கள் வந்ததுக்கு உண்மையிலே ஆண்கள் நீங்கள் பெண்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. உண்மையிலே எவ்வளோ சிரிச்ச முகமா இருக்கிறாங்க பார்த்தீங்களா சார் பெண்கள். நாங்கள் அப்போ நாங்கள் சீரழிஞ்ச முகமாக இருக்கோம். எடுத்த உடனே நம்மளை விவாதிக்க இல்ல. உண்மையிலேயே பெண்களுக்கு வந்து நம்ம தமிழ்லயே எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? ஒரு பெண்களுக்கு தான் அத்தனை பேர். பேதை,
பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண், இத்தனை பேர் இருக்கு சார். ஆண்களுக்கு என்ன பேர் இருக்கு சொல்லுங்க? ஆமா சார், இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திக்கணும் சார். கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய விஷயம். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, ஆண்களுக்கு இருக்கு. என்ன சார்? எங்க ஊரை பக்கம்லாம் சொல்லலாம், கிறுக்கு பைய, லூசு பைய, முட்டா பைய, தெண்டச்சோறு. எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பாசிட்டிவா இருக்கா சார்? எது எடுத்தாலும் அது மட்டும் இல்ல, பஸ்ஸோட பாருங்களேன், பெண்கள் உட்கார்ந்து சீட்டு சைடுல வர்ணிச்சிருப்பாங்க. என்னன்னு? மங்கையர், பூவையர், வளைக்கரங்கள், பெண்டீர் எல்லாம் போட்டுப்பாங்க. ஆம்பளை ஆசையா நம்மளுக்கு என்ன பொழுது போட்டுருக்காங்க பாக்குறேன், போட்டிருக்காங்க. திருடர்களை சாய்க்கிறதே, புகைப்பிடிக்காதீர்கள், செருப்புகள்தே அடிப்போம். என்னண்ணே அப்படின்னு பாத்தீங்களா? எங்களுக்கு என்னன்னு சொல்றேன்னா, பிறந்திருந்து இப்போ வரைக்கும் மேடம். கண்டிப்பா சார். உண்மையிலேயே இவ்வளவு பெண்கள்லாம் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா சார்? யாரு? நாங்கெல்லாம் கனவு கண்ணி சார் பெண்கள். நாங்க அப்ப நாங்க கடல் பட்டி அங்க வருங்க மேடம். நீங்க தொடர்ந்து எங்களை ஏற்கனவே இலக்கியத்திலிருந்து எங்களை புகழ யாருமே இல்ல. இல்ல, நல்லா கேட்டுக்கோங்க சார். இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க, நீங்களே மனசாட்சியோட பதில் சொல்லுங்க சார். மனசாட்சியோட மனசை தொட்டு பதில் சொல்லுங்க. ஆண்கள் அங்க ஒரு ஆள் திரும்பி பாக்குறேன், என்ன யாரு சொல்றாங்க? ஏன்னா பூரா சென்ஸ் சொல்லி பழகிட்டோம் சார். ஒரே ஒரு கேள்வி, மனசை தொட்டு நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். அது வயிறுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க மனசு மேடம். இது ஓவர் இறக்க மனசா இருக்கு சார். உண்மையிலேயே இத்தனை ஆண்கள் நீங்க மனசாட்சியோட பேசணும். ஒரு நாள் வீட்டுல ஒரு பொம்பளை இல்லாட்டி அந்த வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? சாப்பிடுற தட்டு விளக்காம இருக்கும். உடுத்தின அன்றாயிடு கூட 7 நாள் ஆனாலும் அதே இடத்துல இருக்கும். ஆனா ஒரு வீட்டையே கோவிலாக வச்சிருக்கணும்னா சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் இருந்தாதான் சார் அந்த வீடே கோவிலா இருக்கும். சொன்னோன்னா பெண்களை பத்திய மகிழ்ச்சி. ஆமா சார், நல்லா பேசுறப்ப நான் சரியா பேச மாட்டேன்னு நினைச்சேன். பத்தியாடி எப்படி பேசுறான்னு. வீடே கோயில் மாதிரி இருக்குமா? ஆமா சார். ஏன் வீட்டுல சொன்னேன், வீடை கோயில் மாதிரி வச்சுக்கிறேன்மா. 3 மணிக்கு வந்து பாக்குறேன், வாசல உண்டியில வச்சிருக்கா சார். கலெக்ஷன் ஆச்சா? அதுவும் சொல்லுது, ஏங்க கொரோனா டயத்துல ஏங்க இந்த வாசல்ல வேப்பலையும் மஞ்சளையும் வச்சா கொரோனா வராதம்ல. அவ்வளவு ரிஸ்க் எடுக்காத. காலைல என்ன செஞ்ச? உப்புமா, அதை எடுத்து வாசல்ல வை. அந்த கொரோனா எங்க ஓடுதுன்னு மட்டும் பாரு. இந்த பெண்களுடைய சமையலை மட்டும் தயவு செய்து கிண்டல் பண்ணாதீங்க. உண்மையிலே கொரோனா லாக்டவுன்ல ஆண்களுக்கு கூட ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா அந்த டயத்திலயும் ரெஸ்ட் இல்லாத உழைத்தது என்னுடைய பெண்களாக மட்டும் தாங்க சார் இருக்க முடியும். சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? உண்மையிலே சமைக்கிறவங்க கை தூக்குங்க. பூரா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இங்க வருங்க. சமைக்கிறது, ஒரு சாம்பார் வைப்பது எப்படி, ஒரு பாயசம் வைப்பது எப்படி யூடியூப்ல பார்த்தா அது ஒரு மனுஷத்தன்மை. சரி, ஒரு சுடுதண்ணி வைப்பது எப்படி யூடியூப்ல பாக்க சார். ஏங்க அது வெயில வச்சு அது பாட்டு காய போகுது சார். நானும் அன்புடன் அன்னபாரதின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஆமா, 40 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. யாரான்னு பார்த்தா இவங்க ஊருக்காரங்களே. எப்படி சமைக்கிறதுன்னு என்கிட்ட கேட்டு. உண்மையிலே பிக் பாஸ் வீட்ல கூட நான் சமைச்சிருக்கேன். எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? பார்க்கவே முடியாத சார். பாருங்க, இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க சார். எனக்கு பேமெண்ட்டே இன்னைக்கு வேண்டாம் சார். ஆமா, அப்படித்தான் இருக்க போகுது இன்னைக்கு. உண்மையிலே அவங்க நகைச்சுக்கா சொன்னா கூட யாரு எப்ப அவங்க வீட்டுக்கு எந்த டைம் வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுப்பான். நன்றி நன்றி நன்றி. அப்பதான் ஜென்மத்துக்கு அவனு வரமாட்டான். டீயை குடிச்சு விக்குன்னு உதறி நுறையா கக்கி ஆம்புலன்ஸ் ஓகிட்டு இருப்பான். அந்த தெருவே கண்டுபிடிச்சிடும். ஏப்பா அந்த வாரி வீட்டுல எவனோ ஒருத்தன் டீ சாப்பிட்டுருப்பானோ எப்படின்னு சொல்றீங்க. இந்த ஆம்புலன்ஸ் போகுதுல, எதிர்த்தாப்புல ஆம்புலன்ஸ். அது என்னங்க, அது அவங்க அம்மா வீட்டுல சாப்பிட்டுவேன். 2 பேரும் அந்த இடத்துல போயிருக்காங்க. இப்படி நீங்க சொல்லி ஒரு வேளை எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்க. அவன் டீ குளிச்சா கூட குளிச்சிருப்பாங்க. டீ குடிச்சு போயிட்டானு சார். சத்தியமா நாளா நல்லா சமைப்பேன் சார். என்ன பார்த்தா அப்படி தெரியுது இல்ல? உண்மையிலே சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னு தெரியுமா? அதை நாங்க சாப்பிடுறதா. சாப்பிடாமையே ஆண்களுக்கு பெரிய தொப்பை வருது சார். ஏங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், சாப்பிடுங்களே அப்படின்னா முழிப்பான். என்ன செக்கிங் நம்ம தான். இல்ல சார், நான் சொல்லியிருந்தேன் சார். பெண்கள் இப்ப சொன்ன உன்ன சும்மா எப்படி நச்சு நச்சு நச்சுன்னு கிளாப் வரும் பாருங்க. சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதாங்க கஷ்டமான வேலையா இருக்கு. பாத்தியா கிளாப்ஸ் வருது. எத்தனை ஐட்டம் தயார் பண்ணிட்டீங்க நீங்க? ஏனவுலே அந்த உப்புமா வந்து வைப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரம் என்னன்னா, சமைச்சு தலவாழை இலையில போடணும். ஆமா, இலையில போடணும். அன்னைக்கெல்லாம் ரொம்ப பொங்கல் கிண்டி வீட்டுக்கார தலையில போட்டுரும். என்னடி இதாங்க தலை பொங்கல். பாத்தீங்களா, சமைச்சு தட்டுல போட்டாங்க. இன்னைக்கு சமைச்சு நெட்ல போடுதுங்க. நான் இன்று ரசம் வைத்தேன் ஸ்டேட்டஸ் Facebookல 7500 பேர் லைக் பண்றாங்க. வீட்டுக்கார உட்கார்ந்துருக்காரு. ஏங்க எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீங்க ஒரு லைக் போட்டனா? அப்படியே பார்த்தேன். அவன் வந்து ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி ரசத்தை குடிச்சவன். குடிச்சிட்டு பார்த்தா 3 குளுக்க சேர்த்துட்டு ரேச பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் லைக் வர போடுவியா? பைக் எடுத்துட்டு போயிட வேண்டிய பரதேசின்னு எத்தனை பைக் வருது நானும் கோபப்படுறேன். ஏன்னா சமைச்சு அப்படி இருக்கணும் சார். இல்ல சார், சமையல்னா அது பெண்கள் தான் சார். மேடம் நீங்க சொல்லுங்க, ஆரஞ்சுக்கல நீங்க நல்லா சமைப்பீங்க. அக்கா நீங்க நல்லா உத்தரப்பிரதேசத்துல வந்திருக்காங்க, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. அக்கா ஒரு இட்லி தட்டுல எத்தனை இட்லிக்கா ஊத்துவோம்? அவங்க வீட்டுக்காரர்கள், அவங்களுக்கு என்ன தெரியும்? 10 இட்லியா?
ஏன்னா மீதி நாளை வந்து என்ன அடுப்புல ஊற்றி விடுவீங்க? 5 இட்லிங்கிறாங்க. குத்து மதிப்பு அடிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க எத்தனை ஊற்றுவீங்களா இங்கே ஊற்றி காட்டுக்கிட்டு இருக்கா? அப்படிலாம் இல்ல சார். பெண்கள் இங்க சிவகங்கையில நல்லா சமைப்பாங்க சார். என்ன சென்னை சிட்டி நினைச்சீங்களா? அந்த இட்லி ஊத்தும் போது ஒரு சத்தம் வரும். ஆமா. எந்த ஆண்களாவது நோட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, வேற வேலை இல்லை அவருக்கு. ஆபீஸ் போறா. இப்போது இட்லியோட சத்தத்தை நான் நோட் செய்ய போகிறேன். யாராவது உட்காருவாங்க சார். நோட் செஞ்சாதான் நீங்க சொல்றீங்களா தினம் தினம் மகிழ்ச்சி. அதுக்கு தான் நான் உசுரை கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன். இப்ப உசுரை கொடுத்தா எப்படி பேச முடியும்? இட்லி எடுத்து ஊத்துறீங்க, ஒரு சத்தம் வரும். ஆமா, ரொம்ப தெரியுமா? என்ன சிலிண்டர் புடிங்கி விட்டு போயிட்டாங்களா? இட்லி ஊத்தும் போது சிலிண்டர் புடுங்க எப்படிங்க இட்லி ஊத்து? அது ஒரு இசை சத்தம். ஓஹோ. இட்லி விடுங்க. இட்லி எல்லாம் பூரா பெயிலாகி போயிட்டீங்க. தோசைக்கு ஊத்துறீங்க. ஆமா. தோசைக்கு ஒரு நிமிஷம். நகைச்சு சொல்லும்போது அவர்கள் சிரிக்க வேண்டும். நீங்க இந்த தோசை ஊத்துறோம் அப்படின்னா நாங்க வேலையை போய் உட்காந்துருக்கோமா? அவங்க சிரிக்கணுமா? நான் எப்ப சிரிச்சிருக்கேனா? இல்ல சார். இப்ப சிரிச்சீங்க சார். பார்த்தாங்க அவங்க. யாரும் சிரிக்க மாட்டாங்க நம்ம ஜோக்கு. நாமளே சிரிச்சுக்கிறோம். அப்படி தோசை ஊத்துறீங்க. நகைச்சுவையை முதல்ல நம்ம ரசிக்கணும் சார். தோசை ஊத்துறீங்க, அப்படி ஊத்தி போடும்போது ஒரு சத்தம் வரும். ஊத்தி போடும்போது இல்ல, திருப்பி போடும்போது. நகைச்சுவையில எவ்வளவு குழப்பம் சார். திருப்பி போடும்போது ஊத்திட்டு திருப்பி போடும்போது என்ன சத்தம்? என்ன தோசை விட்டு கிணத்துல விழுந்துட்டாங்களா? ஏங்க இம்புட்டு கூணு 10 கிராம் தோசை சார். என்ன சார் ஆகும்? எப்படி ஊத்துவோம்? நீங்க தான் ஜுடுவாரு போலயே மனுஷன். இதான தோசை வருது. இவங்க ஊர்ல தோசை கூட ஃபேமிலியோட விழுந்திருக்காங்க கிணத்துல. நல்லா வந்தம்மா இசை சத்தம் சார். ரசிக்கணும் சார். இசை சத்தம் சாப்பிடுறவனுக்கு சங்கு சத்தம். இங்க பாருங்க, எங்க வீட்ல ஒரு ஆள் பாக்குறாரு. வந்து 10 நிமிஷம் பேசிருக்காங்க. 40 சங்கு சத்தம், 26 பெனால்டல், இப்படியா பேசுவாங்க சார். எங்க வீட்ல தினம் தினம் மகிழ்ச்சி சார். அன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன்க்கா. எங்க வீட்டுக்கார இது கொஞ்சம் பயங்கரமான நகைச்சுவா இருக்கும் போல. விக்கல் எடுத்தார். விக்கல் எடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? ஆமா, நிறுத்துவோம். நிறுத்துவீங்க. தண்ணி குடிப்பீங்கல்ல? ஆமா. நான் சொன்ன நீங்க எப்படிங்க கூப்பிடுவீங்க உங்க வீட்டுக்காரர? பெண்கள்லாம் போன்ல தான் இங்க இருக்காங்கல்ல. இப்ப அவர் வீட்ல இருக்காரு. இல்லக்கா, உங்க வீட்டுக்காரங்க எப்படி கூப்பிடுவீங்க? அத்தானா மாமாவா? ஏங்க தரமாக தேஹா பண்ண போறாங்க. பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க. மாமான்னு கூப்பிடுவாங்க. நானும் அப்படிதான்க்கா. எங்க வீட்டுக்கார கூப்பிட்டேன். மாமா விக்கல் எடுக்கிறீங்க, தண்ணி குடிங்க மாமா. அப்படி குடிக்க மாட்டேன்டின்ட்டாரு. ஐயோ தண்ணி குடிங்க மாமா. குடிக்க மாட்டேன்டின்ட்டாரு. பயங்கரமான காமெடியா இருக்கும் போலயே. மாமா தண்ணி குடிங்க. குடிக்க மாட்டேன்டி தங்க. ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்கன்னு என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்க நீ மூழ்கிருவலடி தங்கம். சரி, எல்லாம் கிளம்புவோமா? எல்லாம் கிளம்புவோம் சார். ஏன்னா இன்னும் இதுக்கு மேல என்ன சார் ஒரு அளவுனமா சார் பேச்சு. பாசம் சார். அவர் இருப்பார் 120 அவர் போய் தண்ணிக்குள் நீஞ்சிராராம். என்ன சார் நடைமுறை? அதே போல நான் ஒண்ணு கேக்குறேன் சார். சொல்லுங்க சார். நானும் சின்ன பிள்ளை இருந்து கிராமத்துல ஒரு பாட்டு போடுறோம். கல்யாணத்தன்னைக்கு என்ன பாட்டு போடுறோம்? மணமகளே மணமகளே வா வா. பின்னாடி அவன் செம்பராடி மாதிரி போறான் சார். அவனுக்கு ஒத்த பாட்டு போட்டான் சார் காலங்காலமா. அவனுக்கு ஒரு மணமகனேண்டா சந்தோஷப்படல. மணமகனோட போட தேவையில்ல. சரி. மடப்பயலே வா. அது மாதிரி அம்மதா சார். இதுக்கு தான் சார் ரசிக்கிறாங்க. அதுவும் போக வீட்டுக்கு வந்தோன்னே பொண்ணை மட்டும் வலது காலை எடுத்து வச்சு வா. ஆமா. ஏன் எங்களுக்கு தான் காலை இல்லையா? எனக்குலாம் ஒண்ணுமே சொல்ல. நான் விடுவேனா? போன் கால் எடுத்துட்டு அலோன்ட்டு போயிட்டேன். எதற்காக அப்படி சொல்றோம்? குடும்பத்துக்காக வேர்வை சிந்தி உழைக்கிறோம் சார் பெண்கள். அப்ப நாங்க மூக்கு சிந்தியா உழைக்கிறாங்க. ஆமா, ரொம்ப எங்களை சாடிக்கிட்டே இருக்குமா சார். ஒரு அண்ணன் அங்க ஒரு பரிதாபமா உட்கார்ந்திருக்காரு. ஒரு காலத்துல ஆண்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்டினா நாங்களும் ஆட்டோ ஓட்டுவோம். நீங்க ட்ரெயின் ஓட்டினா நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம். நீங்க ஃபிளைட் ஓட்டினா அக்கா நீங்க ஃபிளைட் ஓட்டுவீங்கல்ல ஆரஞ்சு அக்கா? அவங்களா ஓடி நான் வாழ்க்கை ஓட்டுறதே பெரும்பாடா இருக்கு. ஃபிளைட்டை போய் நான் எங்க எடுத்து எங்க மோதிடுவேன் தென்னை மரத்துல உன் பேச்ச கேட்டு ஓட்டுவாங்க சார். இன்னைக்கு பெண்கள் வந்து ஒரு காலத்துல அடுப்பங்கரையே கதின்ட்டு கிடந்தாங்க. இன்னைக்கு அடுப்பங்கரையில இருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்டுற வரைக்கும் என்னுடைய பெண்கள் சாதிச்சிட்டு இருக்காங்கன்னா, சென்னையில முதல்ல மெட்ரோ ட்ரெயினை இயக்குனது எந்த ஆண் கொம்பனும் இல்ல, பிரீத்திங்கிற ஒரு பெண்மணி இயக்கி சாதனை படுத்திருக்கிறோம் அப்படின்னா நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். உண்மையிலே இந்த இடத்துல ரொம்ப வழிபடணும். நன்றி சொல்லணும். எல்லா இடத்துல குறை சொல்ல முடியாது. உண்மையிலே பெண்கள் நினைத்தால் சிகரத்தை கூட தொட முடியும் நிச்சயம். ஆனா நாங்க ஆண்கள் நினைச்சா நீங்க வச்ச ரசத்தை கூட தொட முடியலையே. பாத்தீங்களா சார்? சார் உண்மையிலேயே ஒருத்தனை பாம்பு அடிச்சுச்சா. கருணாகம் கடிச்சு நுறையா தள்ளி 5 மணிக்கு பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். என்னன்னு கருணாகம் கடிச்சு நுறையா தள்ளினீங்க அப்படின்னா என்னன்னு விஷத்தோட உங்களுக்கு பழக்கம் இருக்கா? மனையோட ரசத்தோட பழக்கம் இருக்கு. அதை இது முடிவு பண்ணிருந்த தம்பி
சார் நீங்கள் பெண்களுடைய சமையல் அதிகமாக சாடுகிறீர்கள். ஏன்னா இதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்கன்னு நினைச்சிருச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்வாரு, சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம். வாட்ஸ்அப்ல சொல்லியிருக்கிறாரு சார். சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம், சமையலிலே மையல் இருந்தால் மணக்குமடி சாதம் இருப்பாருங்க. அப்படி புரிச்சு ஏன்னா இது ஏன் நாங்க கைதிட்டல, எங்களுக்குலாம் வாட்ஸ்அப்ல வரல. வாட்ஸ்அப்ல எல்லாம் படிக்கிறதா சார். அப்படி புருஷன் நல்லா இருக்கணுக்காக அப்படி மணக்க 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 சமைச்சு கொடுக்குறோம் சார். இட்லி மாதிரி பொத்தி பொத்தி வச்சு பாதுகாக்கிறோம் சார் பெண்கள். காலையில புரோட்டா மாதிரி பொட்டி போட்டு எடுக்கிறீங்களே. உண்மையிலே இந்த அவங்க சாம்பார் வச்சு அப்படி மணக்கும் சார். ஆமா சார். ரொம்ப நாள் நான் கேட்டே விட்டேன், என்னங்க உங்க வீட்டுல மட்டும் சாம்பார் இப்படி மணக்குது, என்ன செய்றீங்க அப்படின்னா, சாம்பார் வச்சு முடிச்சிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விடுது எப்படி. ஆனா உண்மையிலே இதெல்லாம் எப்படிப்பட்ட பேச்சாளர்னு சொல்லுங்க சார். உண்மையிலே சார் நம்ம ஏதோ லேசா நினைக்கிறோம். இப்போ ஜல்லிக்கட்டில் கூட பார்த்தீங்க, அவங்க தான் முதல் பெண் வரணும் சொன்னாங்க. நன்றி நன்றி. ஆனால் உண்மையிலேயே பேசாத மேடை கிடையாது சார். தூக்கு மேடையோட பேசியிருக்காங்கன்னா நம்ம ஆச்சரியப்படுறோம். தூக்கு மேலே உங்ககிட்ட இருக்க போய் சொல்லியிருக்காங்க, அவன் உன் ஜவுக்க கடுத்தாம சாகவே போறேன்னு இருக்கான். ஆனால் இதெல்லாம் நகைச்சுக்கா சொன்னால் கூட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒன்று கரெக்டாக சொல்லுங்க சார், 28 நாடுகள் நன்றி நன்றி தேங்க்யூ போகலாம் நினைக்கிறாங்க. ஒருவேளும் கூப்பிடலன்றனால நீங்க புத்தக திருவிழா கூப்பிட்டது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்பிராதீங்க, பாஸ்போர்ட் வாங்கி பாருங்கயா. உண்மையிலேயே ரொம்ப அழகு. அதனாலதான் கொஞ்சம் நகைச்சுவை சார்ந்த சில விஷயங்களை உங்களுக்காக கண்டிப்பாக நல்லா சிரிச்சீங்க சார். உங்க இல்லறத்துல ஒரே ஒரு விஷயம் தான், நாங்க எதுக்காக அந்த ஆண் பெண் சொல்றோம்னா, விட்டு கொடுத்து போகணும்னு பொதுவா சொல்லுவோம். இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும். கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சா நிச்சயமாக அந்த இல்லம் சொர்க்கம்ங்க. அதற்காக தான் ஒரு சின்னதா ஒரு பாராட்டு. அதனாலதான் சொல்றாங்க, கணவன் மனைவிக்கு குழந்தை பிறக்க கூடாதான், கணவனே மனைவிக்கு குழந்தையாகும், மனைவியே கணவனுக்கு குழந்தையாகும். அப்படி இருந்தா தனியா அவரு என்ன, நீங்க குறைஞ்சது 7 நபராது கை தட்டினா தான் அந்த முதல்ல தட்டுறவருக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். அவர் தட்டிட்டு திரும்பி பார்க்கிறார், ஒரு வயலும் தட்டலன்னு சார் தேவையில்லாம நம்ம ஆரம்பிச்சு விட்டோமே, அந்த ஒரு ஏக்கம் வர அளவுக்கு நீங்க தயவுசெய்து பாத்துக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். சத்தியமா சார், பெண்கள் இல்லாட்டி ஒரு அணு அசையாது சார். சிலர் உங்களாலேயே அசைய முடியலையம்மா. அன்னைக்கு விருதுல பார்த்து பெரிய வெக்கக்கடா போச்சு சார். என்ன டூலர் எல்லாம் எப்படி ஓட்டி போவோம், மனைவி உட்கார வச்சு கோச்சிக்கிறாங்க. சாரி, இந்த மாதிரி நகைச்சுவைக்கு எப்படி சார் ஓட்டிட்டு அது மாதிரி இடஒதுக்கீடுலாம் நிறைய கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் சந்தோஷமா இருக்கணும். இன்னொன்னு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். கண்டிப்பா சார். எந்த கணவனை மனைவிக்கு பிடிக்கும் தெரியுமா? முக்கியமான இடம். காமம் வரும்போது கட்டி அணைக்கும் ஆணை விட கண்ணீர் வரும்போது தொட்டு துடைக்கும் ஆணைத்தான் எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும். விடுமா, நான் அறிக்கமா எவ்வளோ ஒரு விஷயம் நான் பார்த்துக்க, நீ எதுக்கு டென்ஷன் அப்படி சொல்லணும். ரேச நோய் வாய்ப்பட்டிருக்கப்ப அப்படின்னா, இருமா இருமா, என்ன இருமலா, மாத்திரை வாங்கிட்டு வந்துருவா, கொஞ்சம் சுடு தண்ணி வைக்குவோமா, சிறு தண்ணி கொடுக்குவா, பரவாயில்லைங்க நீங்கள் சொல்லும் போதே சரியாயிடுச்சு. இப்படி இருக்கணும் மென்மையா. இருமணுன்னா எங்க இரும அப்படித்தான் இருக்கேன். வயசான காலத்தில் போய் சேர வேண்டியானே, இந்த நேரத்தெல்லாம் முனியம்மா அப்படிதான் சொல்லிட்டான், நேற்று 4 மணிக்கு போச்சுட்டாங்கல்ல, அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னா அவ செத்த ஒரு ஒன்றெல்லாம் இருக்கு. இப்படி ஆறுதல் வார்த்தை பேசுவான். இல்ல, இங்க உண்மையிலே ஆண்கள் பெண்கள் நல்லா ரசிக்கிறாங்க, நல்ல குணமுள்ளவங்க சார். நான் உங்கள் அனுமதியோட பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்கக்கா. உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்படி ஒரு திருமணத்தை நான் பார்த்தேன். இந்த அந்த பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல, ஏன் ஆச்சுன்னு சோகத்துல உட்காந்துருக்கு. எனக்குலாம் ஆனதே தேவையில்லாது. ஆனா 2 மூக்குத்தி போட்டிருக்கு. அது என்ன நினைக்குது, நான் பேசணும்னு அந்த மூக்குத்தி எனக்கு கழட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. கண்ணு வச்சிட்டியா, நாளைக்கே ஆனாமட்டு போகுது, உன்னை மண்ணை வரைச்சு ஊத்த போகுது. நல்லா வந்து உண்மையிலேயே பாட்டி எல்லாம் உண்மையிலேயே பெருமைப்படாது சார். 90 எங்க பாட்டி அப்பத்தை இறக்கும்போது 124 வயசு. எதனால? கம்மா தண்ணி அள்ளி குடிச்சாங்க சார். 90 வயசு இருந்திருக்கான் சார். நம்ம பிசிலர் வாட்டிய கங்காரு கூட்டி மாதிரி தூக்கிட்டு போறோம். ஒரு வார்த்தை சொல்லுவாரு, முத்து உன் சாப்பாடுல எந்த அளவுக்கு ஆயில் அதிகமா இருக்கோ, எண்ணெய், அந்த அளவுக்கு உன் ஆயில் கம்மியா போயிடும். வயசு ஆயில் குடிச்சுன்னா எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பா. ஆனா அவங்களை கிண்டல் பண்றான். தாத்தன் கூப்பிடுவாரு, என்ன லட்சுமி வா கைத்துக்கட்டில் செத்த உட்காரு, போதும் உன்ட்ட உட்காந்து தான் வீடே பள்ளிக்கூடம் மாதிரி ஆயிப்போச்சு. தவறு கிடையாது. இதற்கு மட்டும் உணர்ந்து கைத்தட்டல் கொடுக்கிறார். 16 குழந்தை பெருமையா பேசுவாரு. இங்க சிரிக்க கூடாது. 16 குழந்தையும் சுகப்பிரசவம். கிளவிட்டு கேளுங்க, என்ன பாட்டி தாத்தா பத்தி? ஆமா, உங்க தாத்த மூஞ்சியும் மொகர கட்டையும் வத்தலா வாக்க போட்டு துப்பிட்டா, அவெல்லாம் ஒரு மனுஷனா? மொகரிலே முழிக்க மாட்டேன். உங்களுக்கு எத்தனை குழந்தை? எங்களுக்கு 16 குழந்தை. அப்படின்னு இருக்கட்டும். ரொம்ப அழகான சபையா இருந்தது. அடுத்து பட்டிமன்றம் இருப்பதனால்
எங்க கேளுங்க. இல்ல நான் பெண்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன் சார். அந்த ஆரோக்கியத்தை ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னைக்கு மனுஷன் கேப்பக்குள் சாப்பிட்றத கேவலமாவும் KFCல சாப்பிட்றத உட்கார்ந்து பெருமையாவும் நினைச்சவும் அன்னைக்கே பாதி வைரஸ் நம்ம நடுவீட்டில் வந்து உட்கார்ந்துருச்சது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு மீண்டும் நம்ம சிறுதானிய உணவுக்கு நம்ம திரும்பணும்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் சார். திருமணமான பெண்கள் கிட்ட மேடம் கேட்கட்டுமா? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும்போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அம்மிக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரே ஒரு அம்மா தூக்கியிருக்கா. என்ன அர்த்தம்? காது வைக்காருன்னு அர்த்தம். எல்லாம் தூக்கியிருப்பாங்களா? அவங்க கிடைக்கா அப்படி என்னன்னே தெரியல. எல்லாம் பெண்ணுன்னு பார்த்துட்டு தூக்கிருச்சு. யாருமே தூக்கல சார். ஏமா காலை முக்க? ஆமா, முக்காவாசி பேர் கழுத்த முகருக்கு ரெடியா இருக்காங்க. நேத்து 3 மணிக்கு போனடி லட்சுமி குபேர்னு எந்திரிச்சிட்டான் கிழவன். இப்படித்தான் இருக்கு. அந்த பாட்டி கூட காலை முக்க மாட்டாங்களா சார்? ஆமா, உண்மையிலே கஷ்டமா. ஆனா பெண்களே அவங்க எந்திரிச்சு நடக்கிறதே பெரிய விஷயம். அவங்க ஆமா காலை முக்கணும்னு சொல்லி அவர் மூச்சு அமைக்கிட்டு இருப்பாங்க. எங்க மூக்குல கை வைக்காது. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ். நான் வந்ததுக்கு அன்னபாரதி வந்ததுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். பெண்களே நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க புருஷன் காலை அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆகுங்க. எப்படி? ஆமா சார். அங்க ஒரு அம்மா காதை தீட்டிட்டு அப்படியா சொல்லுமா? நான் படிச்ச செய்தியை சொல்றேன். ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சியம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்குனதாக வரலாறே இருக்குன்னா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க புருஷன் கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நல்ல கோடீஸ்வரி ஆகுங்க. சற்று திருத்தம். என்ன சார்? காலை அமுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை, யாரும் குறை சொல்ல போடல. இந்த லட்சுமி வர்றது ஒரு வாரமோ ஒரு 20 நாள் கழித்து வரட்டும். காலைல 6:45 வரணும்னு சொல்லி வெறி உண்டு அவர் கால் அமுக்கி 45 புண்ணாக்கி ஆனக்கால் வியாதி மாதிரி ஆக்கிறாங்க. எனக்கு போன் அடிப்பார். நேற்று ஆடுறா காமெடி பண்ண வந்தவங்க, ஐயா நான் தான், நீ தான் அந்த குதிரை முத்துன்றவனா? ஏண்டா வந்தால் நகைச்சுவை சொல்லிட்டு போங்கடா, காலமுக்கு ஐயா முக்குன்னு மரியாதை 50,000 ஜிபேயில் போட்டு விடு. அப்படி 50,000? அம்மா கால் வீம்பு கிடைக்க அப்படி கொஞ்சம் என்ன அம்மிக்கிட்டு பரா லட்சுமி வரான்னு வர்றாமா உள்ள வர சொல்லு, எடுத்து விட்டு அவளை அங்கிட்டு போக சொல்றா. அப்படி சார் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க சார். உண்மையில ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்மையை கட்டுறேன். இந்த ஒற்றுமைனா நல்ல இடத்துல கூட்டிட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், இது நூலகம் அல்ல கோயில் அப்படின்னு சொன்னேன். வாசிக்க வாசிக்க ஒரு மனிதனுடைய வேகம் எவ்வளவுன்னு சொன்னேன். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, குழந்தையோடு வந்தால் கூடுதல் சிறப்பு. இந்த மாதிரி ஒரு விடுமுறை நாட்களில் இப்படி ஒரு புத்தக திருவிழா ஆரம்பிச்சிருக்கு. மிக அறிவு சார்ந்த ஒரு விஷயம். இந்த அறிவு சார்ந்த விஷயம் எப்பயும் சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ 3ஆம் ஆண்டு 30 ஆண்டு 300 ஆண்டாக விரிவாகும் போது அறிவும் விசாலமாகும் என்பதா உண்மை. அதனால் நிறைவா ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க சார். கேளுங்க கண்டிப்பா. இதே என்னுடைய மனைவி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு மனைவியாக வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆண் கை தூக்குங்க. நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். யாராவது கை தூக்குனா இப்பவுமே மதுரை முத்து சார் தங்கள் கையில் கேட்குற தங்க காப்பை படார் என்று கழட்டி கொடுப்பார். ஆனால் கை தூக்கியிருக்கீங்க. ஆமாம் சார். எத்தனை பேர் தூக்கி? எல்லாம் ஒரு 15 பேர் தூக்கியிருக்காங்க. ஆமாம் சார். கை தூக்கிருங்க, அவங்க முகத்தை பார்க்கணுமே. இதே மனைவி இந்த ஒரு ஜென்மமே எதுக்குன்னு இருக்கீங்க? கும்முன்னு கும்பிட்டு காட்டா கூறு கட்டவளை எந்த கேள்வி கேட்குற? கை தூக்கிருக்கு, முகம் புறம் பார்க்கணுமே. ஆனா அந்த 15 பேர் கை தூக்குனாங்கல்ல, அதுல ஒரு 10 பேரை கவனிச்சியா? அவங்க தூக்கல, பக்கத்துல சம்சார் தூக்கு பல்ல கழிச்சுக்கிட்டு இருப்பான். காலிப்பல பூரா ரிமோட் பூரா அங்க இருக்கு சார். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பெண்கள்கிட்ட கேளுங்க. இப்ப பாருங்க சார், பெண்கள் கிட்ட நீங்க கேளுங்க சார். அத்தனை செல்ல என்னுடைய கணவர் தான் எல்லா ஜென்மத்துக்கும் எனக்கு கணவரா வரேன்னு சொல்லி நான் போகாத கோயில்ல கும்பிடாத நேர்த்தி கடன்ல 10 மாசத்து தங்கம் இதே கணவர் தான் எனக்கு வேணும்னு சொல்ற தாய் குழுங்க கை தூக்குங்க. பாத்தீங்களா சார்? அதுதான் சார் பெண்கள். பரவாயில்ல, நீங்க சிரிச்ச மணிக்கு தூக்கிருக்கீங்க. அவங்க எப்படி தூக்குனாங்க? சிரிச்ச மணிக்கு தூக்கிறங்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்படி ஒரு கிறுக்கு போய் அவனுக்கு சிக்கவே மாட்டான் சார். தோசை வாங்க மாவு வாங்கிட்டு குடுக்குடுன்னு ஓடுவான் சார் சைக்கிள் எடுத்துட்டு. எவன் ஓடி அந்த காலத்துல? அது ஒண்ணு மாவாட்டின நைஸா நெய் மாதிரி சார் இருக்கட்டும். மாவுமா? ஆமா, புத்தக திருவிழா ஏறக்குறைய ஒரு குடும்ப திருவிழா மாதிரி நடந்திருக்கு. மிக மிக நன்றி எங்களை அழைத்தமைக்காக. நிரம்ப நீங்க மகிழ்ச்சியா இருங்க. அதே நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வேணை, நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வீணை என்பதை சொல்லி தினந்தோறும் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க நோய் நொடிகளை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய கருவி நீங்க மகிழ்ச்சியா இருந்தால் மட்டுமே என்று சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழா
இன்னும் விசாலமாகணும். இதை ஏறெடுத்து நடத்துகிற அத்தனை கல்வியாளருக்கும் பெருமக்களுக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லி அன்னபாரதி ஒரு வார்த்தை நிறைவு செய்றீங்களா? பொதுவா டாக்டர்கிட்ட போனா உப்பை குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நம்ம குறைக்க வேண்டிய உப்பு, ஆண்கள் நீங்க எல்லாம் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு. பொண்டாட்டி போன் வந்தோன்னா அந்த பொய்ய சொல்லவா அப்படின்னு டென்ஷன் ஆவீங்க. ஆண்கள் நீங்க எல்லாம் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு. பெண்கள் நம்ம எல்லாம் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு. பட்டை வாங்கி கொடு, நட்டை வாங்கி கொடு, துட்டை வாங்கி கொடு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆண்களுக்கு மண்டை நிறைய முடி இருக்கும். இப்ப வெறும் மண்டை மட்டும் தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பூரா நீங்க புடுங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். பெண்கள் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு, வயதானவர்கள் குறைக்க வேண்டிய உப்பு தொணதொணப்பு, வக்கீல்கள் குறைக்க வேண்டிய உப்பு ஒத்தி வைப்பு. ஆனா என்னைக்குமே நம்ம குறைக்காத ஒரே ஒரு உப்பு சிரிப்பு. அதுதான் வாழ்க்கைக்கு மிகச் சிறப்புன்னு சொல்லிட்டு நல்லா சிரியுங்கள், ரசியுங்கள். நன்றி. அடுத்து நல்ல கல்வியாளர்கள், படித்தவர்கள் இந்த மேடை அலங்கரிக்க போறாங்க. அவங்க பட்டிமன்றத்தையும் நீ கேட்டு ரசித்தால் போகும்போது ஒரு அறிவை தேக்கி வைத்து செல்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.